ஹாய் ஹலோ ட்ரீம் குயில்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜெக்கியோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். டைட்டில் என்னென்னா லவ் இன் எவ்ரி ஸ்ட்ரகிள். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு என்ன மாதிரி ஒரு ட்ரோப்பில் இருக்கும்னா எமோஷ்னலாக ஜேகே அண்ட் வயனுக்கு நடுவில் ஒரு பியூரான பாண்ட் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ரொமான்ஸ் அதிகமாக இல்லைனாலும் ரொம்ப பியூராக ரொம்ப ப்ளெஸ்ஸாக இருக்கும். ஓகேயா, கேட்க நல்லாயிருக்கும். ஓகேயா. ஸோ இது வரைக்கும் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹலோ அம்மு கேட்குதாடி? ஏன்டி சைலண்ட்டாக இருக்க? ஹலோ ஜெகே ஜெகேப்பா சொல்லுங்கள். என்னடி அம்மு சைலண்ட்டாக இருக்க? ஃபோன் பண்ணதுலேருந்து நானே தான் பேசிகிட்ருக்கேன், நீ அமைதியாகவே இருக்க. என்னாச்சு? எதுவும் உடம்பு சரியில்லையா? இல்லை ஜெக்கிப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, காலேஜ் போய்ட்டு வந்தது. ஓ சரி. சாப்பிட்டியா? வந்து ஏதாச்சும் ஏன் வாய்ஸ் இவ்வளோ டல்லாக இருக்கு? எப்போவும் ஏதாவது தோண பேசிகிட்டே இருப்பேன் ஜெக்கிப்பா, அது இதுன்னு. இப்போ என்ன ரொம்ப சைலண்ட்டாக இருக்க? அது இல்லை தான் சொன்னல ஜெக்கே, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு. ஓ சரி நீ போய் சாப்பிட்டுட்டு படுண்ணா. ஓகேயா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத அம்மு, சரியா? எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேயா? எப்படி இந்த வாட்டி எப்படி எழுதியிருக்கேன் எக்ஸாம்? நல்லா எழுதியிருக்கேன்ப்பா. சரி, அரியர்லாம் எதுவும் வச்சிட மாட்டேல? இல்லை நல்லா எழுதியிருக்கேன் ஜெக்கிப்பா. சரி ஓகே. வேறு ஏதாவது சொல்லணுமாடி? இல்லை ஜெக்கிப்பா, நீங்கள் சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, சரியா? சரிடி அம்மா, சரி வச்சுட்டா? சரி ஜேகே ஒரு நிமிஷம். சொல்லுடி அம்மு, என்னாச்சு? இல்லை, எப்போ வருவீங்க? ஏன்டி ஏன் ஒரு மாதிரி கேட்குற? என்னாச்சு? அம்மு என்னை மிஸ் பண்ணுறாளா? ஆமாம் ஜேகே, ரொம்ப. கவலைப்படாத, இன்னும் 1 வீக்கில் வந்துடுவேன், சரியா? இன்னும் 1 வீக் தான், அப்புறம் அப்படியே பறந்து உங்ககிட்ட வந்துடுவேன் ஜேகே, சரியா? மிஸ் யூ ஜேகே, மிஸ் யூ டியூடி அம்மு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கட் பண்ணியிருப்பார் இப்போ காலு. இப்போ இங்கே அந்த சைட் நீங்கள் அப்படியே நடு ரோட்டில் அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க கையில் ஒரு லக்கேஜோட. என்ன பண்ணுவேன் இப்போது? இன்னும் ஜேகே வர 1 வீக் இருக்குது. அது வரைக்கும் நான் எங்கே போவேன்? கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஜேகேப்பா, எப்போ வருவ நீ இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் எதையுமே உங்ககிட்ட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் சொல்லி உனக்கு அது கஷ்டமாக இருந்து உன் ட்ரீம் ஜாப் வேறு நீ பார்க்க போயிருக்க. நான் இப்போ என்ன பண்ணுறது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் நயாவுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அவள் தனியாக தானே இருக்கா, அவகிட்ட கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் நயாவுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ வயன், என்னடி இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? நயா வயன், ஏன் இப்படி பேசுகிற? என்னடி ஆச்சு? ஏன் அழுகிற? நயா, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் நயா. என்னடி சொல்கிற? என்ன இப்போ முதல்ல எங்கே இருக்க நீ? ஏன் இப்படி அழுகிற? நான் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நின்றுட்டுருக்கேன். என்னடி சொல்கிற இந்த டைம்லையா? ஆமாம் நயா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நயா, எங்கே போகணுன்னு தெரியல நயா. இரு அழுகாத, முதல்ல வெயிட் பண்ண. ஜேகே கிட்ட சொன்னியா? ஜேகே எங்க? அவன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான். அவனுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு, அதை பார்க்கறதுக்காக போயிருக்கான். ஐயோ கடவுளே. சரி, இப்போ நீ எங்கே இருக்க சொல்லணும், கார் எடுத்துகிட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். என் வீட்டு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்ல, அங்கே தான் நான் இருக்கேன். சரி நீ அழுகாத, சேஃபாக அங்கே இரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நயாவும் வரா. இப்போ கொஞ்சம் நீங்கள் அப்படியே 5 மினிட்ஸ் அங்கே இருக்க டேபிளில் உட்காந்துருப்பீங்க. இப்போ நயாவும் வந்திருப்பா. அவன் வந்தோன்னே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. நயா எதுக்கு அழுகிற? என்ன சொல்லு எதுக்கு அழுகிற? என் வீட்டில் தெரிஞ்சிருச்சு நயா, நானும் ஜேகேவும் லவ் பண்ணுறது. என்ன? எப்படிடி?
போய் சொல்கிறேன், எனக்கு கூட்டிகிட்டு போய், எனக்கு பயமாக இருக்குது நயா. சரி 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 கூப்பிட்டு போகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உங்களை வண்டியில் ஏற்றிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருப்பா. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் அந்த பெட்டில், நயாவோட ரூமில் பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க. நயா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பையன் அழுகாதடி அழுகாதடி, சொல்லு என்ன ஆச்சு சொல்லு. அதுவா, இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்டா, நீங்கள் அப்படியே உங்கள் பெட்ஷீட்குள்ளே நல்லா ஃபோன் பார்த்துட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க ஒரு நைட் டைமில். அந்த ஃபோனில் ஃபுல்லாக ஜேகே ஃபோட்டோஸ், நீங்கள் 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அதெல்லாம் தான் இருக்குது. அதை தான் நீங்கள் அப்படியே வளைச்சி வளைச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ பண்ணி பயலே, எவ்வளோ அழகாக இருக்க நீ. உங்கள் அம்மா உன்னை பித்தாங்களா செஞ்சாங்களா? எவ்வளோ அழகாக இருக்க பாத்தியா, கண்ணை நல்லா முட்டை முட்டை கண்ணு, நல்லா முயல் மூஞ்சி வாய மூஞ்சி பார்த்தியா, நல்லா ஃப்ராடு அப்படின்னு சொல்லி ஜேகேவை தான் நல்லா கொஞ்சிட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்சிட்டே இருக்கீங்க, அப்படியே நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு உங்களோட மெமரிஸ்லாம் நிறையா பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் அப்பா தான் அவங்க ரூமுக்கு வராரு. வயன் தூங்கிட்டியா அப்படிங்கிறாரு. உங்ககிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, பட் உங்கள் ஃபோன்லேருந்து லைட் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. ஷோ என்ன பொண்ணு இவ, ஃபோனை கூட ஆஃப் பண்ணாமல் அப்படியே தூங்கியிருக்கா பார் ஃபோனை பார்த்துக்கிட்டே அப்படின்ட்டு உங்கள் அப்பா தான் அந்த ஃபோனை எடுத்து ஆஃப் பண்ணலான்னு பார்க்குறாரு. பார்த்தா அதில் நீங்களும் ஜேகேவும் க்ளோஸாக இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்குது. அதை அவர் பார்த்துட்றாரு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறாரு. அதில் எல்லாத்துலேயும் நீங்களும் ஜேகேவும் அவ்வளோ க்ளோஸாக இருக்க ஃபோட்டோஸ், நீங்கள் ஜேகேவை ஜேகேக்கே தெரியாமல் எடுத்த ஃபோட்டோஸ்னு நிறையா இருக்குது அதுக்குள்ளே. உங்கள் அப்பாவுக்கு சரியான ஷாக்கு, அவர் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. உன்னை படிக்க ஆரம்பிச்சா நீ காதல் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கியாடி, நீ எந்திரிப்பல, காலையில் இருக்கு உனக்கு அப்படின்ட்டு அந்த ஃபோனையும் எடுத்துகிட்டு போயிருப்பார். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் வேக் ஆகுறீங்க. செம்ம டயர்டு. ஐயோ டைம் என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை தான் தேடுறீங்க. பார்த்தா ஃபோன் உங்கள் பக்கத்தில் இல்லை. ஃபோன் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறீங்க உங்கள் ரூம் ஃபுல்லாக, ஆனால் எங்கேயுமே உங்கள் ஃபோன் இல்லை. மா என்னடி எதுக்கடி கத்துற? என் ஃபோன் பார்த்தியா? எனக்கு எப்படி தெரியும், நீ தான் வச்சுட்டு எப்போ படுத்துட்ருப்பேன், எனக்கு எப்படி தெரியும்? என் ஃபோன் என் ரூமில் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் வரைக்கும் போய் கத்துறீங்க. அப்போ உங்கள் பின்னாடி உங்கள் அப்பா தான், எதும்மா இதுவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, உங்கள் அப்பா அப்படியே வில்லத்தனமாக ஃபோன் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அப்பா என்ன வயன் இதெல்லாம், என்ன காலேஜுக்கு படிக்க போறியா இல்லை வேறு எதுக்காச்சும் போறியா? அப்பா என்ன சொல்கிறீங்கப்பா, சும்மா நடிக்காத. உன்னை காலேஜுக்கு படிக்க அனுப்பிச்சா கண்டவங்க கூட சேர்ந்து ஊர் பொறுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கியா நீ? அப்பா 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 அப்படிலாம் இல்லைப்பா. என்ன அப்படிலாம் இல்லைப்பா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் வயன். என்ன அப்படி அவன் கூட உரசி நின்று ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்க? யார் அவன், என்ன நடக்குது எனக்கு புரியல, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எனக்கு. அப்பா அப்பா அது என்ன சொல்லு. உங்கள் அம்மா சைடில் அப்படியே வாயில் கை வச்சு நின்றுட்டுருக்காங்க. அப்பா அது என்ன வயன் சொல்லு. இவ்வளோ தைரியமாக ஃபோட்டோலாம் எடுக்க தெரியுது, அவன் கூட ஊர்லாம் சுற்ற தெரியுது, தைரியமாக என்கிட்ட சொல்ல தெரியாதா உனக்கு? சொல்லு. அது ஜேகேப்பா. ஜேகேனா அது யார்? என்னோட சீனியர்ப்பா, இப்போது ஒர்க் பார்க்குறாங்க. நாங்கள் 2 இயர்ஸில் லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஓ 2 வருஷமாக காதல் பண்ணுறல, அப்போனா 2 வருஷமாக என் காதலை பூ சுற்றிட்டு இருந்திருக்கேன் நீ இந்த வீட்டில், அப்படி தானே வயன்? அப்பா அப்படிலாம் இல்லைப்பா. ஃபோன் கொடுப்பா. நீ என்ன தைரியத்தில் வயன் நான் ஃபோன் தருவேன் நீ நினைக்கிற? திருப்பி இப்போ அவங்ககிட்ட போய் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஜேகே, நான் என்ன பண்ணுறது, இங்கே வா எங்கள் அப்பாட்ட பேசுன்னு சொல்ல போறியா வயன்? அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு ஜேகேவை ரொம்ப பிடிக்கும்ப்பா, ப்ளீஸ்ப்பா ஃபோன் கொடுப்பா. பாரு வயன்,
இதுதான் உனக்கு லாஸ்ட். இனிமேல் உனக்கு ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் நீ காலேஜும் போகக்கூடாது, புரியுதா? நான் சொல்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு போய் செட்டில் ஆகிடு. நீ படிக்கவே தேவையில்லை, புரியுதா? நீ படித்து கிழிச்ச லட்சணத்தை தான் நான் பார்த்துட்டேனே. அப்பா என்னப்பா சொல்கிறேன்? அப்பா எனக்கு படிக்கணும்ப்பா, நான் வேலைக்கு போகணும்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அம்மா சொல்லுமா. என்னடி சொல்கிற? உன்னை படிக்க அனுப்பிச்சா என்ன வேலைடி பார்த்துட்டு வந்திருக்க? நான் உன்னை அப்படியே வளர்த்தேன். அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, ஜேகே ரொம்ப நல்ல பையன்மா. அவன் ரொம்ப நல்ல பையன்மா. இப்போ ஒர்க் கூட போயிட்டுருக்காம்மா. அவன் நல்லா பார்த்துப்பாம்மா, ப்ளீஸ்மா. உங்கள் அப்பா சொல்கிறத கேட்டுட்டு ஒழுங்காக நடந்துக்கோவேன். இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிக்காத அப்படின்னு உங்கள் அம்மா போயிடுறாங்க. உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. உங்களை ஒரு ரூமில் போட்டு லாக்அப் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஜேகேப்பா எங்கே இருக்கீங்க? என்னை எப்படியாவது வந்து காப்பாற்றுங்க. மேரேஜ் கண்டிப்பாக உங்களை தாண்டி இன்னொருத்தனை அந்த இடத்துல என்னால் வச்சு கூட பார்க்க முடியாது ஜேகே. அப்படின்ட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது உங்கள் அம்மா தான் ரூமில் வராங்க. ஏய், இந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு கீழே வா, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, வா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, ஏம்மா புரிஞ்சுக்க மாட்டேற? எனக்கு ஜேகே தாம்மா வேணும். எனக்கு அவனை தாண்டி யாரையுமே நினைக்க முடியாதும்மா, ப்ளீஸ்மா. சொன்னது செய்வேன், அவ்வளோதான். உன் தலையில் நீயே தான் மண்ணை வாரி போட்டுக்கிட்ட. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பெற்று தொலைஞ்சிட்டோமே தான் இவ்வளோ நேரம் நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்ல, உறைஞ்சிருவேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா திட்டிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலி நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்டா. உங்கள் வீட்டில் இந்த ரொம்ப கேஸ்ட் அப்படிலாம் ரொம்ப பார்ப்பாங்கடா. இந்த லவ்லாம் உங்கள் வீட்டில் சுத்தமாக பிடிக்காது. அண்டு ஜேகே சைடு பார்த்தா ஜேகே செம்ம ரிச். எப்படி சொல்லுவாங்க, அந்த பாண்ட் வித் கோல்ட் ஸ்பூன் சில்வர் ஸ்பூன் எப்படி வேணால் சொல்லலாம். அந்தளவுக்கு ஜேகேக்கு ஒரு அண்ணா. அண்ட் ஜேகே வீட்லேயும் அப்படி தான், ரொம்ப ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பாங்க அந்த மாதிரி. பட் ஜேகே அவங்க வீட்டில் ரொம்பவே செல்லம். இப்போ உங்கள் வீட்டில் இந்த விஷயம் தெரிஞ்சனால அவங்களுக்கு செம்மையாக டென்ஷனாக உங்களுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் ட்ரெஸ் மாற்றாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காங்க. இப்போ நீ மாத்திரியா இல்லை நானே மாற்றி விடவா? அம்மா நீ ஏம்மா புரிஞ்சுக்க மாட்ற? என்னால் முடியாதும்மா. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. அம்மா ஏம்மா அடிக்கிற? அம்மா நீ அடித்தா கூட பரவாயில்லம்மா, நான் ஜேகே விட்டு வரமான்னு. ஓ, உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா வயன் என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா செம்மையாக திட்டுறாங்க. இப்போ என்ன சொல்கிற வயன், வருவியா மாட்டியா? இப்போ நீ மட்டும் இந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வரல, அப்புறம் நீ என்னை பணமாக தான் பார்ப்பேன். அம்மா என்னம்மா பேசுகிற? லூஸாம்மா நீ? நான் லூஸ் இல்லடி, நீ தான் லூஸ் ஆகி கிடக்குற. மாற்றிட்டு சேரு அப்படின்ட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க. நீங்களும் அழுதுட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஏதோ தானோன்னு பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரீங்க. இங்கே ஹாலில் பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் உட்காந்துருக்காங்க. உங்கள் அம்மா காஃபி கொடுத்து கொடுன்றாங்க. அம்மா என்னால் முடியாதும்மா. போனா போ அப்படின்னு சொல்லி மிரட்டி தள்ளி விடுறாங்க. நீங்களும் அப்படியே கொடுக்குறீங்க. நீங்கள் அங்கே இருக்க யார் முகத்தையுமே பார்க்கல, அப்படியே கொடுத்துட்டு குடுகுடுன்னு ரூம்குள்ளே போயிட்டீங்க. உங்கள் அம்மா அப்பாவும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. சம்மந்தி, உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சம்மந்தி. பொண்ணு தான் உள்ளே போயிட்டா, என்னாச்சு? கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதனால தான். ஓ சரி. என் பையனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஸோ நம்ம எப்போது நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு பேசிடலாம் சம்மந்தி. சரி அப்படின்ட்டு அவங்க உங்களுக்கு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உள்ளே செம்மையாக ரூமில் அழுதுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே நைட் ஆகிருக்கும், எல்லோரும் தூங்க போயிருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிடல எதையுமே அதை கண்டுக்கவே இல்லை. இப்போது அப்படியே ஒரு 12 o'clock இருக்கும். நீங்கள் தான் ஜேகே, என்னால் உன்னை தாண்டி வேறு ஒருத்தங்களை பார்க்க முடியாது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு வெளியிலேருந்து வரீங்க. அப்படியே உங்கள் அம்மா அப்பா ரூம் போகிறீங்க. அவங்க எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களும் சாரிப்பா, சாரிம்மா, என்னால் ஜேகே விட்டு வர முடியாது. நான் நினச்சேன் படித்து நான் ஜேகேவை லவ் பண்ணுறேன் சொன்னால் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு. ஆனால் நீங்கள் இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஐம் சாரிப்பா, எனக்கு உங்களை விட ஜேகே தான்ப்பா முக்கியம். ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தெல்லாம் துடைச்சிட்டு நீங்கள் அப்படியே லக்கேஜ் தூக்கிட்டு அப்படியே வெளியே வந்திருப்பீங்க உங்கள் வீட்டை விட்டு. அப்படி தான் நீங்கள் வரும்போது ஜேகே உங்களுக்கு கால் பண்ணியிருந்திருப்பார். ஆக்சுவலி ஜேகே காலேஜ் முடிச்சிட்டாரு. காலேஜ் முடித்து இப்போ ஒர்க் போயிருக்காரு. ஒரு என்ன தான் ரிச்சாக இருந்தாலும் கூட
அவருக்கு வந்து அவர் கம்பெனியை தாண்டி வெளியே ஒரு கம்பெனியில் அவர் டேலண்ட் வச்சு வரணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. அதனால் அவர் அப்ளை பண்ணியிருப்பார். அதனால ஒரு கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக ஒரு 1 வீக் டெமோ செஷனுக்காக போயிருப்பார். அந்த கேப்பில் தான் இதெல்லாம் நடந்துருச்சு. ஸோ ஜேகேக்கு உங்கள் வாய்ஸ் வச்சு நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதான் என்ன ஆச்சுன்னு கேட்டிருப்பாரு. இப்போ நீங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நடு ரோட்டில் நின்றுருப்பீங்க. அதனால தான் நயாவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்துருப்பீங்க. இது எல்லாத்தையும் நயா கிட்ட சொல்லி அழுதுட்ருக்கீங்க. ஐயோ வயன், என்னடி சொல்கிற? நீ ஜேகே கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஜேகே ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பான்ல. இல்லை இல்லை நயா, அவன் இப்போ தான் போயிருக்கான். அவனை ஏதாவது சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நயா இப்போ சொன்னால் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வருவான். எனக்கு அது வேணாம். அவன் நல்லா இருக்கணும். நான் இல்லைன்னா கூட அவன் ரொம்ப நல்லா இருக்கணும் நயா. அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ ஃபேன், இதெல்லாம் எனக்கு புரியுது. அதுக்காக நீ இப்படியே கஷ்டப்பட்டுட்ருப்பியாடி? இப்போ உங்கள் அம்மா அப்பாலாம் தேடினாங்கன்னா மார்னிங் இங்கே கண்டிப்பாக வருவாங்கள்ல. நயா நான் இங்கே இல்லைன்னு சொல்லு நயா. நான் எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கிறேன். நான் ஏதாவது பார்ட் டைமாக ஒர்க் பார்த்து கூட உனக்கு பாதி சேலரி தரேன் நயா. தயவுசெய்து ஜேகே வர வரைக்கும் நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன் நயா. ஹே என்னடி லூஸ் மாதிரி பேசுகிறா? நீ என் ஃப்ரெண்டுடி. இதெல்லாம் நான் எதிர்பார்ப்பேனா? வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உங்களை கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வச்சிருப்பா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே நீங்கள் தான் வேக் ஆகி அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. பக்கத்தில் நயாவும் அப்படியே உட்காந்துட்ருக்கா. என்ன வயன், ஏன் அப்படி உட்காந்துருக்க? இல்லை, நான் ஏதாவது ஒர்க் போகலான்னு இருக்கேன் நயா. இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் செலவெலாம் இருக்குது. செமஸ்டர் ஃபீஸ் வேறு இன்னும் கட்டலை. இந்த 1 இயர் முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான். இன்னும் ஒரு செம் தானே. அதுக்கப்புறம் ஜாப் எதாவது அப்ளை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நான் படிக்கணும்ல. அதுக்கு தான் யோசிச்சுட்ருக்கேன். அப்போனா நீ இதுக்கப்புறம் நீ ஜேகே கிட்ட சொல்கிறத ஐடியாலே இல்லையா வயன்? சொல்லுவேன் நயா, கொஞ்சம் டேஸ் போட்டோம், இப்போ வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நயா சொல்கிறா, வயன் இதெல்லாம் ரொம்ப தப்பு வயன். ஜேகேக்கு தெரிஞ்சால் அவன் ரொம்ப கோவப்படுவான் அவன்கிட்ட. இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இதெல்லாம் மறைக்கக்கூடாது வயன். எனக்கு புரியுது நயா, பட் அவனோட ட்ரீம் ஜாப்க்காக போயிருக்கான். இப்போ போய் நான் அதெல்லாம் சொல்லி அவனை கஷ்டப்படுத்த விரும்பலை. அவனுக்கு நல்ல பெர்மனெண்ட்டாக ஒரு ஜாப் கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம். அது வரைக்கும் நான் என் வீட்டிலேருந்து போகிறதாவே அவன் நினச்சிக்கிட்டோம். என்னமோ வயன், நான் சொல்கிறத சொல்லிட்டேன். ஆனால் நீ வேற எங்கேயும் போய் ஸ்டே பண்ணக்கூடாது. இங்கேயே இதான் உனக்கு சேஃப். இப்போது நீங்களும் சொல்லிட்டு தலையாடிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது நயா தான் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்ககிட்ட வந்திருப்பா. வயன் சொல்லு நயா, நான் உனக்கு ஒரு ஜாப் பார்த்துருக்கேன். இப்போதைக்கு அது பாரு. பட் அது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஜாப் தான். பட் உனக்கு கம்ஃபர்டபுளாக என்னன்னு தெரியல. பட் சேஃப், ரொம்ப சேஃப் வயன். பரவாயில்ல நயா, எதாக இருந்தாலும் ஓகே, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ப்ராப்ளம் இல்லை. அது அவங்க இந்த ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி தான் சரியா. அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் ஹவுஸ் ஒர்க் தான் இருக்கான். லைக் குக்கிங், அப்புறம் வாஷிங் வெசல் வாஷிங், அவ்வளோதான். இது 2. இந்த குக்கிங்க்கு மட்டும் நீ போனோன்னா போதும். நீ நல்லா சமைப்பல்ல, அது பண்ணுறியா போய்? சரி நயா, எனக்கு ஓகே தான். அவங்க வந்து சேல்ரி நல்லா தான் பையன் தராங்க. ஸோ இப்போதைக்கு நீ மேனேஜ் பண்ணோன்னா இதை விட பெட்டர் சேலரியோட கொஞ்சம் டீசெண்டான ஒர்க் உனக்கு கிடைக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். சரி நயா, நான் எப்போ போய் ஜாயின் பண்ணோம்? நாளைக்கு போகலாம் வயன் அப்படின்னு சொல்லியிருப்பா. சரின்ட்டு நீங்களும் ஓகே சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே தான் அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பீங்க. அப்படியே பார்க்கவே அந்த வீடு பேலஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாம் உள்ளே போயிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஹாலில். உங்களை வந்து வெளியிலேருந்து ஒரு கார்டு தான் கூப்பிட்டு போயிருப்பார். அப்போது அங்கே மேலேருந்து ஒரு லேடி ஒரு ஸ்டெப்பில் இறங்கி வராங்க. அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கார்ட் யார் அது? மேம், புதுசாக குக் பண்ண வந்திருக்காங்க மேம். இவளா? என்ன பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா? ஆமாம் மேம், காலேஜ் தான் படிக்கிறாங்களா, பட் சூப்பராக குக் பண்ணுவாங்களாம். ஓ, பேர் என்னம்மா? மேம் வயன் மேம். ஓகே, உனக்கு ஓகேயா இந்த ஜாப்? கம்ஃபர்டபுளாக காலேஜ் வேறு படிக்கிறேன்ற, ரெகுலராக வந்துடுவியா? மேம் அதெல்லாம் கரெக்டாக மார்னிங்கே வந்து எல்லாம் குக் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன் மேம். சரி ஓகே, 1 வீக் பார்க்குறேன். ஓகேனா அதுக்கப்புறம் பெர்மனெண்ட்டாக கேட்குறேன். சரி மேம்.
ம் போய் உன் ஒர்க் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் போயிட்டு அப்படியே ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. செம்மையாக குக் பண்ணுறீங்க. அந்த மேம்க்கும் ரொம்ப அந்த லேடிக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. பரவாயில்லையே காலேஜ் தான் படிக்கிற பட் நல்லா குக் பண்ணுற. எ ஆமாம் மேம், எனக்கு குக்கிங் பேஷன் மேம். ஓ! குட் குட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ நீங்கள் தான் வெசல் வாஷ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கால் வருது. நீங்களும் அட்டெண்ட் பண்ணுறீங்க. ஹலோ ஜேகேப்பா. ஏய் அம்மு, என்னடி பண்ணுற? அ நானா ஜேகேப்பா சாப்பிட வந்தேன், லன்ச் பீரியடு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? நானாடி செம்ம ஒர்க்குடி. டெமோன்ஸ்ட்ரேஷன் தான், ஆனால் அதுவே செம்ம ஒர்க்குடி. அப்படியே முதுகுலாம் வலிக்குதுடி. அச்சோ! எதுக்கு ஜேகேப்பா இதெல்லாம்? நீங்கள் தான் பெரிய கம்பெனிலாம் வச்சுருக்கேன்னு சொன்னீங்களே, அங்கேயே ஒர்க் பண்ணியிருக்கலாம்ல. வயேன், உனக்கு தெரியும்லடி அம்மு, எனக்கு இந்த மாதிரி என்னோடய உழைப்புலேருந்து வரணும்னு. ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் தாண்டி. விடு, பிடிச்ச ஜாப்க்காக இது கூட பண்ணலண்ணா எப்படி? சரி, நீ என்ன சாப்பிட்ட? நானா? நான் நான் என்னமோ சொல்லு, என்ன சாப்பிட்டேன்? நான் இப்போ தான் ஜிகே பிரியாணி சாப்பிட்டேன். ஓ சரி சரி. ம் சரிடி. சரி, என்ன உடம்பு பரவாயில்லையா? ஃபீவராக இருக்குது சொன்ன நேற்று. ஆ ஜேகேப்பா நல்லா இருக்கேன் இப்போது. நல்லா இருக்கேன். சரி சரி. ஜேகேப்பா சொல்லடியாமோ, எனக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட் எழுத வேண்டியது இருக்குது. நான் நைட்டுக்கா பண்ணவா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் அப்படி கால் கட் பண்ணலாம் போகிறீங்க. அம்மு, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் ஜேகேப்பா. நீ எதுவும் என்கிட்ட மறைக்கிறியாமோ? இல்லையே. ஏன்? இல்லை, உன் வாய்ஸில் இப்போலாம் ரொம்ப டல்லாக இருக்குது, சேஞ்சஸ் நிறையா இருக்குது. ஏதோ கஷ்டப்பட்டு எதையோ மறைச்சி என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது. அதனால தான் கேட்குறேன். இப்போலாம் எதாக இருந்தால் சொல்லுடி அம்மு, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு அப்படியே செம்மையாக அழுக வருது. கடவுளே, நான் என்ன சொல்லுவேன்? இல்லை ஜேகே, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் வாங்க, நீங்கள் சேஃபாக வாங்க சரியா? நான் உங்களுக்கு மிஸ் பண்ணுறல, அதனால தான் அப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீ ஃபீல் பண்ணாத வயன், சீக்கிரமாக உங்ககிட்ட வந்துடுவேன். ஓகேயா? போயிட்டு வா அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே ஐஸில் டீயர்ஸோட ஃபோனை கட் பண்ணுறீங்க. நான் என்ன பண்ணுவேன் ஜேகே? என்னால் உண்மையும் சொல்ல முடியல, எதையுமே பண்ண முடியல. ஹெல்ப்லெஸ். எனக்கு தேவைலாம் நீ ஹாப்பியாக இருக்கணும் ஜேகே, அவ்வளோதான். அட் த சேம் டைம் என்னாலேயே வேறு ஒரு பையனை உன் இடத்துல வச்சு பார்க்க முடியாது ஜேகே. ஐ லவ் யூ மோர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. அப்படியே தான் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்படியே தான்டா ஒரு 3 days போயிருக்கோம். ஒர்க் போகிறது, காலேஜ் போகிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஒரு 4 daysக்கு அப்புறம் அகெயின் அந்த ஒர்க் தான் போகிறீங்க. நீங்கள் உள்ளே போகும்போதே அந்த லேடி ஹாலில் உட்காந்துருக்காங்க. வயன், எஸ் மேம். இன்றைக்கி என் பையன் வரான் ஊர்லேருந்து. ஸோ கொஞ்சம் அவனுக்கு பிடிச்ச டிஷ்லாம் சமைச்சிடு, ஓகேயா? அங்கே பழைய மேடு இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளு என்னென்ன டிஷ்னு, அவங்க சொல்லுவாங்க. ஸோ பக்காவாக செஞ்சிடு, ஓகேயா? அவன் சின்னதாக அதில் உப்பு கம்மியாக இருந்தாலும் சரி, காரம் அதிகமானு சொல்லி எல்லாத்துலேயுமே அவன் பார்ப்பான் கரெக்டாக. ஸோ கொஞ்சம் பார்த்து சமைச்சிருமா. ஓகே மேம். மேம் சொல்லுமா, எப்போ வராங்க சார்? ஒரு 10 o'clockமா, அதுக்குள்ளே சமைச்சிடும். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு கடன்னு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது இந்த அந்த லேடியோட சன்னும் வந்திருப்பார். ஜேகே வாடா. ஒரு வாரம் உன்னை பார்க்காம எனக்கு நாளே போகலடா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. எஸ், அது ஜேகேவோட அம்மா தான். நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஜேகேவோட ஹவுஸ் தான். அது ஜேகே ஹவுஸ்னே தெரியாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னடா ஒரு வாரத்தில் இப்படி அழைச்சி போயிட்டேன்? ஐயம்மா, என்னம்மா பேசுகிற? ஒரு வாரத்தில் யாராவது இழைச்சி போவாங்களா? சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டே அப்படின்னு நடந்து வராரு. போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வா, உனக்காக குக் பண்ண சொல்லியிருக்கேன், உனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே. நம்ம வீட்டுக்கு ஒரு புது மெய்டு வந்திருக்காடா, குட்டி சின்ன பொண்ணு தான், ஆனால் செம்மையாக சமைக்கிறாடா ஜேகே. அப்படியா? பார்க்குறேன் எப்படி சமைக்கிறான்னு. நானும் வந்து டேஸ்ட் பண்ண தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அவரும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுலாம் வந்து டைனிங்கில் உட்காந்துருக்காரு. நீங்கள் இன்னும் பார்க்கல, நீங்கள் கிச்சனுக்குள்ளே இருக்கீங்க.
வயன் வயன் மேம் ஃபுட்டு எடுத்துகிட்டு வாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. இங்கே ஜேகேக்கு டக்குன்னு தூக்கி வாரி போடுது. வயன் அப்படின்னு அப்படியே கண்ணெல்லாம் தேடுது அவருக்கு. என்ன அம்மு பேராக இருக்கு. ஐயோ ஜேகே, வயனுன்ற பேரில் எத்தனை பேர் இருப்பாங்க, அவன் மட்டும்தான் இருக்காளா என்ன, லூஸாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு யாராவது ஒரு பொண்ணு வயனுன்ற பேரில் ஜாயின் பண்ணியிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு. பக்கத்தில் ஜேகே அம்மாவும் உட்காந்துருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த ஃபுட்டை அப்படியே எடுத்துகிட்டு வர்றீங்க. எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது தான் அங்கே ஜேகே இருக்கிறத பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் வச்சோன்னே ஜேகே, ஐயோ என்ன இது, ஐயோ ஜேகே பார்த்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடலான்னு பார்க்குறீங்க. அதுக்குள்ளேயே ஜேகே அம்மா வேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் அப்படியே திரும்பாமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஜேகே அப்படியே நிமிர்ந்து உங்கள் சைட் பார்த்துருப்பாரு. உங்கள் பேக் மட்டும்தான் தெரியுது. அவருக்கு அதை பார்த்தோன்னே லைட்டாக உண்மை சந்தேகம் வருது. பிகாஸ் ஒரு 2 years லவ் பண்ணுறீங்க, உங்கள் பேக் பொசிஷன் எப்படி இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாதா? உண்மை அவரும் பார்க்குறாரு. வைன் இந்த பிளேட்டை கொஞ்சம் தொடையேன் அப்படிங்கிறாங்க. மேம் சரி மேம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்லோவாக திரும்புகிறீங்க. ஜேகேக்கு ஹார்ட்லாம் பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. நீங்கள் ஃபைனலாக திரும்பிடுறீங்க ஃபுல்லாக. ஜேகேக்கு அப்படியே ஐஸ்லாம் வைட் ஆகுது. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி நின்றுட்டார் அவர். ஜேகே அம்மா பார்க்குறாங்க. டேய் என்னடா ஆச்சு, ஏன் நிற்கிற? அம்மு அம்மு என்னடி பண்ணுற? அம்மு இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க நீ அப்படி சொல்லி இவங்க பக்கத்தில் வந்து உங்கள் கையை பிடிச்சி கேட்குறாரு. ஜேகே அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஜேகேப்பா அது அம்மு என்ன பண்ணிகிட்ருக்க? ஜேகே அது அது வந்து அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, அழுக தான் வருது. ஏய் நிமிர்ந்து பாரு. என்ன அம்மா நிமிர்ந்து பாரு. நீங்கள் அப்படியே ஸ்லோவாக பார்க்குறீங்க ஐஸில் டியர்ஸோட. என்னடி இது, என்னடி இவ்வளோ நாள் பொய் சொல்லிட்டு இருந்தியாடி, என்னடி ஆச்சு? ஜேகே முதல்ல நீங்கள் 2 பேரும் எனக்கு பதில் சொல்லுங்கள். என்ன நடக்குதுங்க? நீ என்ன அவளை போய் அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டு இருக்க? அவன் என்னென்னா உன்னை ஜேகே பண்ணுறா. என்ன நடக்குதுங்க? மம் இவ பேர் வயன், நல்லா பண்ணுற பொண்ணுமா. வாட்? இவளா? இவன் நீ லவ் பண்ணுற பொண்ணா? ஆமாம்மா ஒரு நிமிஷம் இருமா வரேன். வயன் வயன் நீங்கள் பாரு, என்னாச்சு? என்ன இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க? தெரியுமா தெரியாதா இது என் வீடுன்னு? தெரியாது ஜேகே. ஓ அப்போது எனக்கு தெரியாமல் ஒர்க் பண்ணுறதுக்காக வேறு ஒரு இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன். பார்த்தா அது ஏன் வீடாக மாறிடுச்சு அப்படி தானே? நீங்கள் அமைதியாக நின்று அழுதுட்ருக்கீங்க. கத்தாதீங்க, ஆண்டி இருக்காங்க, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ ஜேகே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அமைதியாக நில்லுங்க, புரியுதா? என்னாச்சு சொல்லு. வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டாங்க ஜேகே. என்ன அலைன்ஸ் பார்த்துட்டானா உங்கள் அப்பா? எதுக்கு பார்த்தா? திடீர்னு என்ன? நீனு காலேஜை படித்து முடிக்கல, அதுக்குள்ளே என்ன அவனுக்கு? நம்ம வீட்டில் தெரிஞ்சிருச்சு ஜேகே. வாட்? எப்படி? என் ஃபோனில் நம்ம ஃபோட்டோஸ் பார்த்துட்டாரு அப்பா. அதனால் வேறு ஒரு பையன் கூட நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஓ உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ தைரியமா பையன்? கொஞ்சம் சேஃபாக இருக்க மாட்டியாடி? சரி இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல. இது என்ன பையன்? எப்போதுலேருந்துடே எனக்கு தெரியாமல் இந்த மாதிரி வேலை நீ பார்க்க ஆரம்பிச்ச அப்படின்னு ஜேகே கண்ணா பின்னா கத்துறான். இங்கே ஜேகே அம்மா ஜேகே. அப்போது ஜேகே அமைதியாகிட்டாரு. அம்மா என்ன நடக்குதுங்க? மாம் இது நான் லவ் பண்ணுற பொண்ணு. நாங்கள் 2 yearsஸாக லவ் பண்ணுறோம். 2 பேரும் ஒரே காலேஜ் தான்மா. இப்போ நாங்கள் லவ் பண்ணுறது அவங்க வீட்டில் தெரிஞ்சனால அவளுக்கு அலைன்ஸ் பார்த்துருக்காங்கம்மா. அதனால தான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் செலவுக்காக நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்க வந்திருக்காம்மா. ஓ ஸோ
இவன் வந்து என்னோட டாட்டர் இல்லைன்னு நீ சொல்கிறியா ஜேகே? மாம், ஆமாம் மாம். எனக்கு ஒன்று புரியல ஜேகே. நீ நினைக்கிறியா நான் இவளை என் டாட்டர் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு? மாம் மாம், அவள் ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவளை மாதிரி ஒரு பொண்ணெலாம் பார்க்கவே முடியாது. ரொம்ப இன்னசென்ட் பியூர்மா அவள். ஈவன் அவளுக்கு இதுதான் என் வீடுன்னு கூட தெரியாது. நான் எவ்வளோ பணக்காரன் கூட தெரியாது. எதையுமே பார்க்காம என் மேலே லவ் வச்சாமா அவள். அவளை எப்படிம்மா என்னால் விட முடியும்? விடுன்னு மட்டும் சொல்லிடாதம்மா, அக்செப்ட் பண்ணிக்கோம்மா. முடியாது ஜேகே, முடியாது. உனக்கு தெரியும்ல நானும் உங்கள் அப்பா உன்னை எப்படி வளர்த்தோன்னு. நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, நமக்குன்னு ஒரு இது இருக்குது, தகுதி தராதரம் எவ்வளோ இருக்குது. இவளுக்கு அதில் ஏதோ 1% இருக்குமா? எங்கேருந்தோ அந்த குப்பையை எடுத்துகிட்டு வந்து உன் மருமகன் சொன்னால் நான் ஏற்றுக்கணுமா ஜேகே? மாம், அப்படிலாம் பேசாதீங்கம்மா. அவள் என் அம்மு. அப்படிலாம் அவளை குப்பை கிப்பெல்லாம் சொல்லாதீங்க. அவள் டைமண்ட், அவள் கோல்மா, பியோர்மா அவள். ஓ, அவளுக்காக இப்போ நீ என்னை எதிர்த்து வேற பேசுறியா ஜேகே? இங்கே பாரு ஜேகே, நான் இப்போ சொல்கிறது தான். அவள் வேணுமா நான் வேணுமா? அவள் வேணும் அப்படின்னா நீ இந்த வீட்டை விட்டு போயிடு. நான் வேணும் அப்படின்னா அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடு. எது நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னால் இவ்வளோ மாதிரி ஒரு ஆளெல்லாம் மருமகளை ஏற்றுக்கவே முடியாது. புரியுதா? மாம், என்ன பேசுகிறீங்கம்மா? அவள் பொண்ணுமா, அவங்க வீட்டிலேருந்து வந்திருக்காம்மா. இதுக்கப்புறம் அவள் எப்படிம்மா போவா? அதெல்லாம் ஏன் பிரச்சனை இல்லை, புரியுதா? அவளை கூட்டிகிட்டு போய் விட்டுடு. நீயே கூட போய் விட்டுட்டு வந்துரு தயவு செய்து. ஆனால் இவளை என் வீட்டில் வச்சுக்காது. மாம், சாரி மாம், என்னால் முடியாதும்மா. முடியாதுன்னா நீ போயிடு ஜேகே. நானும் உங்கள் அப்பா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹாப்பியாக வளர்க்கணும்னு நினச்சிருப்போம். கடைசியாக பார்த்தா நீ ஏன்டா அப்படி போய் சேத்துல விழுகுற? உனக்கு என்னடா நாங்கள் குறை வச்சோம்? மாம், நீங்கள் என்ன வேணால் எது வேணால் சொல்லுங்கம்மா. அவளை எதுவும் சொல்லாதீங்கம்மா. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மா. ஆனால் நீங்களே இப்படி பேசுறது தான்மா என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஆனால் எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்குமோ அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாகவே அவளை பிடிக்கும்மா. என்னால் அவளை விட முடியாதும்மா. அவள் என்ன நம்பி இருக்காம்மா. ஸோ அப்போ அவள் தான் முக்கியம் சொல்கிற ஜேகே நீ? ஆமாம்மா. ஓகே ஜேகே, உன்னோட கார்ட்லேருந்து எல்லாத்தையும் நான் கொடுத்த எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் இங்கே வச்சுட்டு நீ கிளம்பலாம். அம்மா. ஆமாம் ஜேகே, உனக்கு நான் இம்பார்ட்டன்ட் கிடையாதுல்ல. அவள் தானே இம்பார்ட்டன்ட். அவள் தான் இம்பார்ட்டன்ட்னா போய் கஷ்டப்பட்டு நாய்ப்படாத பாடு பட்டாதான் எங்களோட அருமை உனக்கு தெரியும் ஜேகே. அவள் பின்னாடி போகிறல கண்டிப்பாக ஒரு நாள் ரிக்ரெட் பண்ணிவிட்டு வருவேன் என்கிட்ட. அன்றைக்கி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ஜேகேக்கு செம்ம கஷ்டமாக இருக்குது. இங்கே உங்களுக்கு அதை விட கஷ்டமாக இருக்குது. நம்மளால் எப்படி ஒரு பிரச்சனைன்னு. ஜேகே இங்கே பாருங்கள் ஜேகே, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். நீங்கள் இங்கே இருங்க, நான் போகிறேன் சரியா? நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஜேகேப்பா. நான் போகிறேன் சரியா? நீங்கள் இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் போகிறேன் ஓகேயா? வயன், என்னடி பேசுகிறோமோ? நான் எப்படி உன்னை விட்டுட்டு இருப்பேன்? எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதை விட உன்னை நம்ம மிஸ் பண்ணிட்டேன்னா அதை விட எனக்கு கஷ்டமாக இருக்கும். லைஃப் லாங் எனக்கு ரிக்ரெட்டாக இருக்கும் வயன். எனக்கு பரவாயில்ல வயன். ஒன் டே அம்மா புரிஞ்சுப்பாங்க. நம்ம போகலாம், பார்த்துக்கலாம் வயன், வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் எல்லா திங்ஸும் லைக் அவங்க அப்பா அம்மா காசு கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. அவர் இந்த 1 வீக் ஏர்ன் பண்ணியிருப்பார்ல, அந்த அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டால் ஒரு மொபைல், அவ்வளோதான். உங்களை கையை பிடிச்சிட்டு வந்துடுறாரு அந்த வீட்டை விட்டு. உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. ஜேகேப்பா, எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணுற? உனக்கு கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் வேணாம் ஜேகேப்பா. என் கூட வந்து நீயும் கஷ்டப்படாத. என்னமோ சொல்கிற? இப்போ நீ மட்டும் கஷ்டப்படலையாடி? என்னால் தானே நீயும் கஷ்டப்படுற. இங்கே பாரு வயன், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கணும். இதில் வந்து ஒருத்தங்க தான் கஷ்டப்படணும், இன்னொருத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 2 பேரும் கஷ்டப்பட்டாலும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம் பார்த்தியா, அந்த டைம் தான் வயன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைஃப்பில். பரவாயில்ல, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம். அம்மா ஒரு நாள் எனக்கு புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தோணுது வயன். வேற இனிமேல் நான் உன் கூட தானே இருக்க போகிறேன். எனக்கு அது போதும்டி.
அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறீங்க, அவரும் அழுகிறாரு. இப்போ அப்படியே தான் எங்கே போகிறதும் தெரியாமல் 2 பேரும் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்ருக்கீங்க. அம்மு சொல்லு ஜேகே, 2-3 நாளாக எங்கடி இருந்த? நயா வீட்டில் மேலே ஒரு போர்ஷன் காலியாக இருக்குது ஜேகே, அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். நயாவா? யாரும் ஃப்ரெண்டா? அவங்க வீட்டில் எதுவும் சொல்லலையா? அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது ஜேகே, அவங்க தாத்தா பாட்டி வீடு தான் அது. நான் இந்த மாதிரி அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்க, அதனால ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஜேகே. சரி, அப்போ நம்ம அங்கேயே போவோம் வயன், சரியா? ஒரு 2 வீக்ஸ் போட்டோம், ரெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த வீடை, சரியா? அதுக்கப்புறம் நம்ம ரெண்ட் பே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த 1 வீக் பார்த்ததுக்கான சேலரி என் கையில் இருக்குது, பார்த்துக்கலாம். ஒரு 15,000 இருக்குது வயன், இப்போதைக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 1 வீக் அப்புறம் எனக்கு ஜாப் ஓகே ஆகிடுச்சுன்னா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமே வாங்கிப்பேன்டி, சரியா? அப்புறம் நம்ம ஒன்றாவே இருக்கலாம். உனக்கும் காலேஜ் போகணும்ல, ஒரு செம் தானே இருக்குது, முடிச்சிடு, சரியா? அதுக்கப்புறம் நீயும் ஒரு கொஞ்ச நாள் மட்டும் அம்மா, ஐம் சாரி, நான் உன்னெல்லாம் வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என் சுச்சுவேஷன் அப்படி. ஒரு 1 மந்த் மட்டும் எனக்காக ஒர்க் போடி, கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு நீ ஒர்க் போக தேவையில்ல, நானே உன்னை பார்த்துப்பேன், சரியா? ஜேகே, இப்போ என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நமக்காக நான் ஒர்க் போக மாட்டேன்னா நீங்கள் போகிறீங்களா ஜேகே? அந்த மாதிரி தானே ஜேகே நானும் போவேன் நமக்காக. இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகேப்பா, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. சாரிடி ஜேகேப்பா, என்ன பேசுகிறீங்க? நீங்கள் என் கூட இருங்க, எனக்கு அதுவே போதும். ஆனால் நீங்களும் எப்படி குட்டி வீட்டில் சாப்பாடு கூட கஷ்டப்படுற நிலமையில வாழணுமா ஜேகேப்பா? நீங்கள் போங்க, நம்ம கொஞ்சம் இயர்ஸ் கழித்து பார்த்துக்கலாம். இல்லை வேன், லவ்னா எல்லா ஸ்ட்ரகிள்லேயும் ஒன்றா இருக்கணும், அது பேர் தான் வேன் லவ், புரியுதா? அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கும் போயிருப்பீங்க. அங்கே ஆல்ரெடி நயா வீட்டிலேருந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருப்பீங்க குக் பண்ணுறதுக்கு. நயாவோட தாத்தா பாட்டியும் யாருன்னு கேட்டிருப்பாங்க ஜேகேவை பார்த்து. நீங்கள் சொல்லியிருப்பீங்க லைக் இந்த மாதிரி என்னோடய ரிலேஷன் தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆல்ரெடி அந்த தாத்தாவுக்கு டவுட் வந்திருக்கும், லைக் அவர் உங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருப்பாரோ அப்படி சொல்லிட்டு. பட் தாத்தா பாட்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் தான், தெரிஞ்சாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு டைப் தான். இப்போது நீங்களும் ஜேகேவும் அது குட்டி வீடுடா, அது 2 ரூம் தான், ஒன்று கிச்சன் ஒன்று ஹால் பெட்ரூம், 2ம் ஒன்றா அட்டாச் ஆன மாதிரி. அங்கே தான் கீழே பாய் போட்டு ஒரு 1 பில்லோ இருக்குது, அவ்வளோதான், ஒரு பெட்ஷீட்டு. நீங்கள் ஒரு குட்டி ஸ்டவ் வாங்கியிருப்பீங்க, ஜேகே வாங்கிட்டு வர சொல்லியிருப்பீங்க. அப்படியே திங்ஸ் வந்து நயா வீட்டில் வாங்கி அப்படியே குக் பண்ணியிருப்பீங்க. குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த நைட்டு ஒரே பில்லோவில் 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்கீங்க பெட்ஷீட்குள்ளே. ஜேகேப்பா, சொல்லுடி அம்மு. ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரமாக சரியாக போயிடும், சரியா? எனக்கு என்னடி ஃபீலிங்ஸ், என் கூட இருக்க, எனக்கு எல்லாமாவும் நீ இருப்பேன்னு எனக்கு தெரியும்டி. கொஞ்சம் யார் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகே? நீ ஃபீல் பண்ணாத, சரியா? ஒரு கொஞ்சம் இயர் போட்டோம், உன்னோட அப்பா அம்மாக்கிட்டையும் சரி, என்னோடய அப்பா அம்மாக்கிட்டையும் சரி, 2 பேர்கிட்டையும் நம்ம ஓகே வாங்கிடலாம், சரியா? அது வரைக்கும் நீ எதையுமே தப்பாக யோசிக்கக்கூடாது, புரியுதா? ஜேகே கஷ்டப்படுறான், ஜேகே என்னால் கஷ்டப்படுறான் அப்படிலாம் நீ எதையுமே ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க, எவ்வளோ பெரிய வீட்டில், அதுவும் உங்களுக்கு கீழே எவ்வளோ மேட்ஸ் காட்ஸ். ஆனால் இன்றைக்கி எனக்காக இந்த குட்டி வீட்டில் தரையில் படுத்திருக்கீங்க ஜேகே. எனக்கு தெரியும் உங்களுக்கு சாப்பாடு கூட பத்தலை தானே, நீங்கள் எல்லாமே எனக்கே ஃபீட் பண்ணிட்டீங்க. ஐயோ அம்மு குட்டி தங்கம், ஏன்டா இப்படி அழுதுகிட்டே இருக்கா? அழுமுஞ்சியா நீ? எதுக்கு அழுகிற? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அம்மு சாப்பிட்டா ஜேகே சாப்பிட்ட மாதிரி, சரியா? இதெல்லாம் ஃபீல் பண்ணாத. இன்றைக்கி இல்லைன்னா என்ன, நாளைக்கு நான் அதிகமாக சாப்பிடுவேன், புரியுதா? இதுக்கெல்லாம் வந்து நீ அழுது ஃபீல் பண்ணாது, சரியா?
அந்த வீடை விட இதுவும் ஒரு மாதிரி நல்லா தாண்டி இருக்குது, தரையில் படுக்கிறது ஒரு மாதிரி ஃப்ரீயாக கூட நீயும் அப்படி ஒரு மாதிரி சில்லுன்னு நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணி ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கி இருந்திருப்பீங்க. இப்படியே தாண்டா டேஸ் போயிட்டே இருக்கும். இப்போது ஒன் டே நீங்கள் தான் வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க, என்ன பண்ணுறது தெரியாமல். உங்களுக்கு அரிசி காலி ஆகிடுச்சு, திங்ஸ் காலி ஆகிடுச்சு, இங்கே கையில் ஜேகேக்கும் காசு காலி ஆகிடுச்சு. அவர் ஏதாவது அவங்க ஃப்ரெண்ட் கிட்டே போய்ட்டு ஏதாவது ஜாப் கிடைக்குமா இந்த இப்போதைக்கு அந்த ஜாப் பெர்மனெண்ட் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போயிருப்பார். இப்போ வாக்கிங்லேயே தான் போயிருப்பார். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஜேகே எங்கே போனாலும் வந்தாலும் காரில் தான் போவார், பைக்கில் தான் போவார். இன்றைக்கி அந்த மனுஷன் அவ்வளோ தூரம் நடந்து போயிருக்கான்றதே உங்களால் ஏற்றுக்க முடியல. அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க அவங்க வீட்டு டெரஸில். இப்போது அந்த பாட்டி இருக்காங்கள, அவங்க மேலே துணி காய போட வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே ஒருமே புலம்பிட்டு இருக்கீங்க. என்னால் தான் ஜேகே உனக்கு இவ்வளோ கஷ்டம். நடந்து போகிறல, நீ சின்னதாக பக்கத்து வீதி வரைக்கும் கூட நடந்து வர மாட்டியடா. உனக்கு கால் வலிக்கலையா? எப்படி நீ இவ்வளோ தூரம் போனேன்? எனக்காக இவ்வளோ செய்கிறேன். அப்படி நான் உனக்கு என்ன ஜேகே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. இப்போ அந்த பாட்டி எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. வயன் வயன் பாட்டி சொல்லுங்க பாட்டி. என்னடாம்மா ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? வா பாட்டிக்கிட்ட வா. பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறீங்க அந்த பாட்டியை டைட்டாக. பாட்டியும் தடையை கொடுத்துட்டு இவங்க பக்கத்தில் உட்காடுறாங்க. என்னடாம்மா ஏன் அழுகிற? என்னாச்சு வயன் குட்டிக்கு? பாட்டி நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் பாட்டி. என்னடாம்மா என்ன பொய் சொன்ன? சொல், கேட்குறேன். மன்னிச்சிடுங்க பாட்டி. சோ என்னம்மா பேசுகிற? சொல், என்னாச்சு சொல். ஜேகேவும் நானும் 2 வருஷமாக லவ் பண்ணுறோம் பாட்டி. சரி. என் வீட்டில் தெரிஞ்சிருச்சு பாட்டி. அதனால் வேறு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அதனால தான் பாட்டி நான் ஓடி வந்துட்டேன். ஐயோ என்ன சொல்கிறவன்? ஆமாம் பாட்டி மன்னிச்சிடுங்க. அதனால தான் எங்கே போகிறது தெரியாமல் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். இப்போ ஜேகே வீட்லேயும் தெரிஞ்சிருச்சு. அவன் ரொம்ப பணக்காரன் பாட்டி, ஆனால் ரொம்ப நல்லவன் பாட்டி, ரொம்ப ரொம்ப நல்லவன் பாட்டி. எனக்காக அந்த பணக்கார வாழ்க்கை அவங்க அம்மா அப்பான்னு எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி எனக்காக வந்து கஷ்டப்படுறோம் பாட்டி இந்த வீட்டில். ஐயோ கடவுளே, இந்த பிள்ளைங்கள நீ தான்ப்பா பார்த்துக்கணும். என்னம்மா சொல்கிற? நான் எனக்கு அப்போவே தெரியும். உங்கள் தாத்தா சொன்னார், அதுங்க 2 சின்ன சிறுசுங்க, ஏதோ காதலிச்சு தான் வந்திருக்குங்க சொன்னார் தாத்தா அப்போவே. நானும் அப்போவே நினச்சேன் இதுவாக தான் இருக்கும். நாங்கள் நினச்ச மாதிரியே தான். சரி விடுமா விடு, காதலில் இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யும். நானும் உங்கள் தாத்தாவும் 5 வருஷம் காதலிச்சோம். எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணோம். இப்போ நாங்கள் நல்லா இல்லையா? அதெல்லாம் பார்த்துக்கலாமா விடு. பாட்டி இருக்கேன், தாத்தா இருக்கேன், என்ன வேணாலும் கேளு சரியா? நீ முதல்ல காலேஜ் படித்து முடி ஓகேயா? தம்பி வரட்டும், தம்பிக்கு நல்ல வேலை கிடச்சதும் நாங்களே தாத்தாவும் பாட்டியுமே உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் சரியா? அம்மா அப்பா இல்லைன்னா வருத்தப்படாத சரியா? ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடும். அழுகாத என்ன? பொம்பளை பிள்ளைங்க அழுகக்கூடாதுமா. ஏம்மா அழுகுற? பாட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி. ஜேகே என்னால் கஷ்டப்படுறது. அதை கஷ்டம் நினைக்காதம்மா, அது காதல். எதையுமே நீ கஷ்டம் நினைக்காம காதல் நினச்சேன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் 2 பேருக்கு நடுவில் சரியா? அவன் உனக்காக தானே கஷ்டப்படுறான், அவன் மட்டுமா கஷ்டப்படுறான்? நீயும் தானே உங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு அவனுக்காக வந்திருக்க. எல்லாமே ஒன்று தான்மா, 2 பேருமே காதல் தான். இவ்வளோ உண்மையாக இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பா அங்கெல்லாம் புரிஞ்சுப்பாங்க சரியா? சரி சாப்பிட்டியா நீ அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு என்ன பாட்டிக்கிட்ட? வா வந்து சாப்பிடு வா அப்படின்னு இழுத்துட்டு போய் உங்களுக்கு சாப்பாடெலாம் போட்டு பாட்டியே ஊட்டி விட்றாங்க. உங்களுக்கு ரொம்ப அழுக வருது. தேங்க்ஸ் பாட்டி. வாயில் அடிச்சேன்னா வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு பாட்டி ஊட்டிகிட்டு இருக்காங்க. தாத்தா பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன வயனு எப்போ கல்யாணம்? என்ன தத்தை கேட்குறீங்க? அம்மா எனக்கு அப்போவே தெரியும் நீங்கள் 2 பேரும் ஓடி தான் வந்துட்டீங்க. ஆமாம் பையன் நல்லா தகன்னு இருக்கானே, எப்படி பிடிச்ச?
ஆத்தா என்ன கேட்குறீங்க தாத்தா? சும்மா வெக்கப்படாத பிள்ளை சொல்லு. அதுவா அப்படின்னு நீங்கள் அவங்க ஃப்ளாஷ்பேக் சொல்கிறீங்க. நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஜேகே காலேஜ் ஃபைனல் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருப்பார். சாரி, ஃபைனல் இயர் இல்லைடா, மொத்தம் 4 இயர். தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பாரு, நீங்கள் ஃபஸ்ட் இயர். ஓகே, அப்போ தான் நீங்கள் தான் ஃபஸ்ட் டே காலேஜ் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஏய் நயா, என்னடே இது இவ்வளோ பெரிய காலேஜில் படிக்க போகிறோம்? ஆமாண்டே, நம்மளாம் ஸ்காலர்ஷிப்பில் வந்திருக்கோம். எப்படி சும்மா மாதம் என்ட்ரி கொடுக்குறோம் பத்தல இப்போடி. ஆமாம், ரேக்கிங்லாம் பண்ணுவாங்களாடி? தெரியலையே, போனால் தான் தெரியும் அப்படியே சொல்லிட்டு நீங்களும் நான் பேசிகிட்டே போகிறீங்க. பார்த்தா ஸ்டார்டிங்லேயே எல்லாம் ரேக்கிங்கில் ஒருத்தன் தவளை மாதிரி குதிக்கிறான், ஒருத்தன் ஓடுறான், ஒருத்தன் புரள்றான், அந்தமாதிரி நடந்துகிட்ருக்கு. சீனியர்ஸ்லாம் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கும் நயாக்கும் அடிவேரெலாம் கலக்குது. நயா பாருடி என்னென்னலாம் பண்ணுறானுங்கன்னு. ஆமாண்டி. மயன் அப்படியே பேகை வச்சு மூக்கை மறைச்சிட்டு ஒரே ஓட்டம், புரியுதா அப்படின்னு சொல்கிறாவ. நீங்களும் நயா அப்படியே ரெடியாக நின்றுட்டுருக்கீங்க ஓடிடலான்னு. 1 2 3 அப்படி சொல்லிட்டு 2 பேரும் குடு குடு குடுன்னு நடக்கிறீங்க. அப்படி நடக்கும்போதே நீங்கள் பேகை முன்னாடி மறைச்சிட்டு தானே ஓடுறீங்க. அப்படி ஓடும்போது ஒருத்தன் மேலே நல்லா மோதிட்டு கீழே விழுந்துடுறீங்க நீங்கள். அம்மா கடவுளே, யாரோ அது முன்னாடி வந்து அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஜேகே தான் நின்றுட்டுருக்காரு ஒரு கேங்கோட. ஏய் என்ன, எங்கே போகிற? சீனியர். பரவாயில்லையே, நான் சீனியர்லாம் தெரியுமா உனக்கு? சீனியர். எந்திரி அப்படிங்கிறாரு. நீங்கள் எந்திரிக்கிறீங்க, ஆனால் உங்களால் முடியல. உங்களுக்கு செம்மையாக அடிபட்டுருச்சு, கால் ட்விஸ்ட் ஆகி. அப்போது ஜேகேயோட ஃப்ரெண்ட் தான், டேய் மச்சான், பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்கடா, நான் போய் தூக்கி விடட்டாடா? மயிரும் பிடுங்கத்தல, சாத்திக்கிட்டு நில்லு சரியா, எந்திரி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு அப்படியே பவுட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. சீனியர் காலில் திரும்பிக்கிச்சு. என்னது? ஒன்றும் இல்லை சீனியர், ஒன்றும் இல்லை, செஞ்சிடறேன்ட்டு அவர் கத்துலேயே நீங்கள் அப்படியே சட்டுப்புட்டுன்னு கால் வலிச்சாலும் பரவாயில்லடான்னு நின்றுட்டுருக்கீங்க. இப்போது ஜேகே தான் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. பேர் என்ன? வயன். என்ன வயன் சீனியர்? என்ன டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓ, நம்ம டிபார்ட்மெண்ட்டா? ஆமாம் சீனியர். ஆமாம், எதுக்கு இப்போ ஓடுனீங்க 2 பேரும்? அது வந்து சும்மா சீனியர், சும்மா ரன்னிங் ரேஸ் சீனியர். யார் ஃபஸ்ட் போகிறான்னு ஃபஸ்ட் டே இல்லை, அதனால். ஐய, ரொம்ப பல்ல காமிக்காத சீனியர். சாரி சீனியர். சரி, ஃபர்ஸ்ட் டே வந்திருக்க, ஏதாவது பண்ணணுமே. என்ன சீனியர் பண்ணணும்? சுற்றி பாரு, எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? சுற்றி எல்லோரும் ரேக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நாங்கள் பண்ண தேவையா? இந்த காலேஜில் எங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது தெரியுமா? போய் கேட்டுப்பாரு ஜேகேனா யாருன்னு. ஆமாம் சீனியர், யார் ஜேகே அப்படின்னு ஒன்று ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் உழுந்து சிரிக்கிறாங்க. டேய் மீதி வருங்கடா மச்சான், உன்னை கலாய்க்கிறான் மச்சான், சாவடிச்சிடும் அமைதியாக ராஜிமனா. என்ன, யார் ஜேகேவா? நான் தான் அந்த ஜேகே. ஓ சரி சீனியர், சரி சீனியர். என்ன ஓ சரி, நான் இப்போ ஒன்று ரேப் பண்ண போகிறேன். ஏன் சீனியர்? ஐயோயோ, அப்படி பாவமாக மூஞ்சி வச்சுக்காத. இப்போ வரும்போது 2 பேரும் எஸ்கேப் பார்க்கலாம் தானே ஓடுனீங்க? இல்லையே சீனியர், அப்படிலாம் இல்லையே அப்படின்னு நான் சொல்கிறா. அதுக்கு ஜிம்மி, ஏய் புட்டி, என்ன நடிக்கிறியா? நீங்கள் 2 பேரும் போட்ட பிளான்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். சீனியர் சாரி சீனியர். சரி, இப்போது வி தான் சைட்லேருந்து. ஆமாம் வயனே சீனியர், உனக்கு வந்து ஒரு டேர், அதை பண்ணிவிட்டு நீ கிளம்பலாம். என்ன டேர் சீனியர்? இந்த நிற்கிறானே மச்சான் ஜேகே. ஆமாம், அவனுக்கு பச்சக்குன்னு ஒரு இச்சக்கு கொடுத்துட்டு கிளம்பிடு. அப்போ ஜேகே அப்படியே ஒயிட் ஐஸில் தேங்காய் பார்க்குறாரு. சொன்னடா சொல்கிறேன் எரும மாடு. டேய் இறா மச்சான், அது மூஞ்சி பத்தலை, நல்லா பால்வாடி குழந்த மூஞ்சி மாதிரி இருக்குது, அதெல்லாம் கொடுக்காது
அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ மட்டும் அவள் கிஸ் அடித்தா உன்னை சாவடிச்சிடுவான்டா தேயாங்கு. ஏய், கிஸ் அடித்தா அனுபவி, கிஸ்ஸை அடிக்கலைன்னா வேறு எதாவது பண்ணலாம். என்னடா நீ அனுபவிக்கிறத விட்டு ஆராய்ஞ்சிட்ருக்க அப்படின்ட்டு தேயாங் வேணு சொல்லிட்டேன்ல பண்ணு. சீனியர் கிஸ்ஸா? அது எப்படி சீனியர்? வாயால் நீ வாயோட கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை மச்சானுக்கு கன்னத்தில் கொடுத்தாலும் ஓகே தான். ஐயோ, அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான். என் ஃபர்ஸ்ட் கிஸ் என் பார்ட்னருக்கு தான். ஓ, இப்போ ஜேகே, ஓ இப்போ நீ என்ன சொல்ல வர? எனக்கெல்லாம் கிஸ் கொடுக்க முடியாது சொல்கிறியா? அந்தளவுக்கு நான் வேர்த் இல்லைன்னு சொல்கிறியா? ஐயோ சீனியர், அப்படி இல்லை சீனியர். என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் என் பார்ட்னருக்கு தான் வச்சுக்கணுன்னு நான் கொஞ்சம் லாயலாக இருக்கேன். ஓ, இவ்வளோ நேரம் கூட எனக்கு இவள்கிட்ட கிஸ் வாங்கணுமான்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ நீ ஒன்று சொன்னா பாரு, லாயல், என் பார்ட்னருக்கு தான் தருவேன்னு இப்போ ஒரு சீனாக போட்டல. இப்போ சொல்கிற நீ எனக்கு தான் கிஸ் தரணும். கொடு, லிப்பில் கொடுக்குற, புரியுதா? இந்த கன்னத்தில், இந்த கையில், இந்த மாதிரிலாம் கொடுக்குற வேலைலாம் வச்சுக்கூடாது. லிப்பில், லிப் டு லிப் சக்குன்னு கொடுத்துட்டு நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ சீனியர், என்னால் முடியாது சீனியர். நீங்கள் என்னை குதிக்க சொல்கிறீங்களா? குதிக்கிறேன். ஓடணுமா, தவளை உருளணுமா, என்ன வேணால் பண்ணுறேன். ஆனால் கிஸ் வேணாம் சீனியர், ப்ளீஸ் சீனியர். கிஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடிட்டு நிற்கிறாரு. நீங்கள் ஐயோ என்னால் முடியாது சீனியர். இப்போ நீ கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு விசில் சவுண்ட் கேட்குது. எல்லாரையும் உள்ளே வர சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாம். நீங்கள் ஐம் சாரி சீனியர் அப்படின்ட்டு ஜேகே தள்ளி விட்டு குடுன்னு ஓடிடுறீங்க. இங்கே ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் செம்மையாக சுற்றிட்ருக்காங்க. எங்கள் ஜேகே அப்படியே நின்றுட்டுருக்காரு. என்ன இப்போ போயிட்டான்னு. மச்சான் அவள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, பார்த்துக்கிட்டே நிற்காதவா? ஆசையாக நின்றுட்டு இருந்தியோ? சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா கிண்டல் பண்ண, அவ்வளோதான். இல்லையே, உன் மூஞ்சியே சரியில்லையே. உனக்கு எதுவும் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா மச்சான்? டே ஜிம்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போத்தையா? ஆமாம் மச்சான், எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏதோ இருக்குமோ. ஏன்னா நீ எந்த பொண்ணையும் அப்படிலாம் ரேக் பண்ண மாட்டே. ஃபர்ஸ்ட் டைம் என்ன இது, எங்களை சொல்லி வேறு ரேக் பண்ண சொன்ன என்ன? இப்படிலாம் இல்லைடா, வருமா இன்னசென்ட்டாக, பார்க்கவே ஒரு மாதிரி பியூராக அழகாக இருந்தா குட்டியா, அதனால் சும்மா சொன்னேன், அவ்வளோதான். மச்சானுக்கு லவ் ட்ராக் ஸ்டார்ட் ஆக போகுதுடோய் அப்படின்ட்டு ஜிம்மினும் தேங்கும் அப்படியே கத்திட்டே போகிறாங்க. ஜேகே லைட்டாக ஹேரை ரப் பண்ணிவிட்டு அப்படியே போயிருப்பார். இப்போ அப்படியே ஒரு மத்தியான டைம் லஞ்சுக்கு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் நயாவும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது ஜேகே தான் அந்த பேண்ட்ரிக்குள்ளே வந்தோடனே, லைக் அந்த கேண்டீன்குள்ளே வந்தோடனே எல்லோரும் ஜேகேவே பார்த்து வரைஞ்சிட்ருக்காங்க. அப்போது உங்கள் பக்கத்தில் ஒரு புது ஃப்ரெண்ட் வந்துருப்பா, அவள் பேர் டீனா. பையன், உனக்கு தெரியுமா, இந்த காலேஜ்லேயே ஹேண்ட்ஸமான ஒரு சீனியர் இருக்கார். அது வேறு யாரும் இல்லை, அந்த சீனியர் தான் ஜேகே. சும்மா அழகு தெரியுமா. இது வரைக்கும் எத்தனை பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, ஆனால் ஒரு பொண்ணுக்கு கூட அவர் ஓகே சொன்னதே கிடையாது. ஏன் பொண்ணுங்களை எடுத்து கூட பார்த்தது கிடையாது அப்படின்னு அவள் ஜேகே பற்றி அப்படியே இல்லாத பொல்லாதெல்லாம் போய் அப்படியே அடிச்சவில்லை, லைக் அவள் உண்மையை தான் சொல்கிறான், அப்படியே புகழ்ந்து தள்ளுறான். நீங்கள் ஷாரு இவனா? டீனா, உனக்கு அவனை பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன். காலையில் அவன் என்கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருந்தான் தெரியுமா? என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. வாட், ஜேகே சீனியரா? அவர் உங்ககிட்ட கேஸ் கேட்டாரா? வயன், என்ன கனவுல ஏதாவது வாழ்றியா? ஐயோ டீனா, நீ நம்பலைன்னா நயா கிட்ட கேளு. அப்போ நயா, ஆமாம் டீனா, நானும் பார்த்தேன், அவர் கிஸ் கொடு அப்படி சொல்லி நின்றுட்டு இருந்தார். காய்ஸ், என்ன சொல்கிறீங்க? அவர் பொண்ணுங்களை பார்த்து கூட நான் பார்த்தது கிடையாது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்படுறேன். எனக்கு என்னவோ தப்பாக இருக்கே. ஐ திங்க் ஸோ அவருக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வயன். ஏன்னா என்னடி சொல்கிற, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அப்படி தான் நீ பாரு, வேணாம் ஒரு வேலை நான் சொல்கிற மாதிரி அதுதான் உண்மை அப்படின்னா கண்டிப்பாக அகைன் உங்ககிட்ட அவர் அப்ரோச் பண்ணுவார் பாரு, அப்படி புரியும் உனக்கு அப்படின்னு டீனா சொல்லிட்டு அப்படியே அவளை வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போகலான்ட்டு ஒரு சந்துக்குள்ளே போகிறீங்க. அங்கே தான் ஹேண்ட் வாஷ் பண்ணுது. அப்போது உங்கள் கையை பிடிச்சி யாரும் இழுக்கிறாங்க. யார் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது ஜேகே தான் அவங்கள வாலில் பின் பண்ணி நிற்க வச்சுருக்காரு. என்ன தான் தேடின போல் கேன்டீனில்? இல்லையே, நான் ஏன் அவங்கள தேட போகிறேன்?
பொய் சொல்லாதடி. இல்லை சீனியர், நான் உங்களை தேடல. சரி, என்ன காலையில் நான் கேட்டது கொடுக்காம அப்படி ஏமாற்றிட்டு ஓடிட்டேன்? என்ன கேட்டீங்க? நக்கல் தானே உனக்கு? நக்கல் தானே. நான் கூட ஏதோ சார் வந்துட்டு ஓடினேன்னு பார்த்தா வேணும்னு தான் போடிருக்கேன். இப்போ கூட நான் ஒன்று விட்டுறலாம் தான் நினச்சேன். இந்தமாரி நக்கெல்லாம் என்கிட்ட பண்ணுற பாரு ஒன்று, அப்போ தான் நான் விட்டவே கூடாதுன்னு தோணுது. இப்போ நீ என்ன பண்ணுவேன்? கிஸ் கொடுத்துட்டு போ. இப்போ நீ கொடுத்தனா ஒரு கிஸ்ஸில் முடிஞ்சிடும், நான் கொடுத்தனா ஒரு 10 நிமிஷம் மூச்சு முட்டை கொடுத்துட்டு தான் அனுப்புவேன். என்ன சொல்கிறேன்? சீனியர், என்ன சீனியர் பேசுகிறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, அது என் பார்ட்னருக்கு மட்டும் தான், உங்களுக்குலாம் தரமாட்டேன். ஓ சரி விடு, அந்த பார்ட்னரே நான் தான் கொடு. என்ன நீங்களாம் இல்லை சீனியர், அதெல்லாம் இல்லை. ஓ அப்போ உன் பார்ட்னர் ஆகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறியா? அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் லவ் வரணும் சீனியர். அதெல்லாம் வரும் உனக்கு, எனக்கு வந்துருச்சு, உனக்கு வரும். வாட்? என்ன சீனியர் சொல்கிறீங்க? லவ் வந்துச்சா? காலைல தான் பார்த்தீங்க, அதுக்குள்ளேயும் உங்களுக்கு லவ் வந்துச்சா? அதெல்லாம் அப்படி தான், எப்படி சொல்கிறது, இந்த ஃபர்ஸ்ட் சைட் லவ் அப்படி இப்படியே பிளாப்ளா அந்த மாதிரி கூட வச்சுக்கோ. ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இப்போ கிஸ் கொடுப்பியா மாட்டியா? சீனியர், என்ன சீனியர் பேசுகிறீங்க? சரி, நீ கொடுக்குற மாதிரி தெரில, நானே கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பக்கத்தில் வர்றாரு. நீங்கள் இல்லை 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 நானே தரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கொடு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அப்படியே அவர் சீக்ஸ் கிட்ட போகிறீங்க. இரு எங்கே போகிற? கிஸ் கொடுக்க செருப்பாலே அடிப்பேன். உன்னை எங்கே கொடுக்க சொன்னேன் நான்? சீனியர், ஓ அப்போ நீ கொடுக்க மாட்டேன், அப்போ நானே கொடுக்கவா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வர. இல்லை நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படின்ட்டு ஒரு குட்டி கிஸ் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஜிகே இதெல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்ட்டு உங்களை இழுத்து செம்மையாக கிஸ் கொடுத்துட்ருக்காரு. சீனியர் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் தள்ள பார்க்குறீங்க. ஆனால் ஜிக்கி விடாமல் நல்லா கிஸ் பண்ணிட்டு தான் உங்களை அனுப்பிச்சிருப்பாரு. நீங்கள் குடுன்னு ஓடிருப்பீங்க. இப்படி டேஸ்ட் போயிருக்கோம் உங்களை ஜேகே அப்பப்போ கிஸ் அடிக்கிறது, அங்கங்கே ப்ரெஸ் பண்ணுறது, அங்கங்கே தடவுறதுன்னு இப்படியே தான் உங்களை டீஸ் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போது வந்துட்டு உங்களுக்குமே போக ஜேகே பண்ணுறதுலாம் ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். பிகாஸ் காலேஜ்லேயே வந்து ஜேகே தான் டாப்பர். அவருக்கு செம்ம டேலண்ட், எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டார், தப்பாக நடந்துக்க மாட்டார். பட் உங்களுக்கு பின்னாடி மட்டும் வர்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி தான் ஒன் டே நீங்கள் நடந்து போய்ட்டுருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு. அப்போது பின்னாடி இருந்து ஓய் அம்மு அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. அம்முவா? ஆமாம் அம்மு. யார் அம்மு? நீ தாண்டி. என் பேர் வயன். என் பேர் வயன் தான், அது எனக்கே நல்லா தெரியும். இது நான் உனக்கு வச்ச செல்ல பேர் அம்மு. நல்லா இருக்குல்ல? நீங்கள் உங்களே அறியாமல் சிரிச்சிடுறீங்க. பர்றா யாழ் மூஞ்சில் சிரிப்புலாம் வருது. அப்போது நீங்கள் இல்லையே நான் சிரிக்கலே. நடிக்காதடி, சிரிக்கலை இப்போ நீ. இல்லை சீனியர், பொய் சொல்லாத அப்படின்னோடனே நீங்கள் தப்பு சிரிச்சிடுறீங்க. அவர் இப்போது இந்த சிரிப்பை நான் ஓகேன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் டக்குன்னு போய் அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் அப்படியே சிரிச்சிருப்பார். ஸோ அப்படி தாண்டா அவங்க லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் தாத்தா கிட்டே சொல்கிறீங்க வெக்கப்பட்டுக்கிட்டே. என் பேத்திக்கு இப்படி ஒரு காதல் கதையா அப்படிங்கிறாரு. போங்க தாத்தா அப்படி சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட முடிச்சுட்டு பாட்டி உங்களுக்கு நிறைய சமைக்கும் திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நீங்களும் வீட்டுக்கு வந்து ஜேகேக்கு நைட் அவருக்கு பிடிச்ச டிஷ்லாம் செஞ்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஜேகே வராரு. வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே சோஃபாலே படுத்து தூங்கியிருப்பீங்க ஜேகேக்கு வெயிட் பண்ணி. அவர் உங்களை வந்து பார்த்துட்டு என்னவ இப்படி தூங்குறான். ஆக்சுவலி அந்த பாட்டி வந்து உங்களுக்கு ஒரு சோஃபா கொடுத்துருப்பாங்கடா பெருசாக, யாராவது வந்து உட்கார்ற மாதிரி. அதனால் நீங்கள் அதில் அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. அப்போ அவர் வந்து டக்குன்னு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. லிஃப்ட் பண்ணி உங்களை அப்படியே தரையில் அந்த பெட்டில் அந்த தலகாணியில் போட்டுட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. வயன் எந்திரி அப்படி சொல்லி தட்டிகிட்டே இருக்காரு. பட் நீங்கள் நல்லா தூங்குறீங்க போல், அதனால் எந்திரிக்கல. இன்னும் இவ எப்படி தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி ஓகே தூங்கட்டும் அப்படின்ட்டு பக்கத்தில் படுத்துட்டு அவரும் மொபைல் ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே வேக் ஆகுறீங்க.
ஓடும் வலிக்குதே அப்படின்ட்டு அப்படியே திரும்பி படுக்கிறீங்க. பார்த்தா அங்கே ஜேகே ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கிறது பார்க்குறீங்க. ஜேகேப்பா எப்போ வந்தீங்க? கேளுடி கேட்பேன் நீ இந்த கேள்வியெல்லாம் நான் பார்த்தேன். ஏன்டி 1 ஹவராக எழுப்புறேன்டி, வைனுன்னு பிச்சைக்கார மாதிரி. நல்லா தூங்கிட்டேன். நீ தான். ஐயோ சாரிப்பா, நான் ஏதோ டயர்டில் தூங்கிட்டேன். சரி வீடு பார்த்துக்கலாம். சரி எனக்கு செம்மையாக பசிக்குது, ஏதோ செஞ்சியா? சிக்கப்பா எனக்கு உங்களுக்கு பிடிச்ச டிஷ் தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்சதா அப்படின்ட்டு அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு பிடிச்ச ஐட்டமாக சமைச்சு வச்சுருக்கீங்க. ஃபயன், ஏது இந்த பொருள்லாம்? நான் மார்னிங் போகும்போது பார்த்துட்டு போனேனே, பொருளே இல்லையே, எப்படி சமைச்சேன்? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஓ அப்போ தாத்தா பாட்டிக்கு முன்னாடி தெரியுமா? அம்மா ஜிகேப்பா, பாட்டி தான் என்கிட்ட நிறைய சொல்லி அனுப்பிச்சாங்க. ஓ நல்லதான். ஆனால் வயன், நம்ம வேலைக்கு போனோன்னே தாத்தா பாட்டியை வந்து நல்லா பார்த்துக்கலாம். அவங்க இப்போ செய்கிறதுக்கெலாம் உங்களுக்கு திருப்பி செஞ்சிடலாம் சரியா? அதுக்காக அவங்கக்கிட்ட எதுவும் கேட்காத, என்ன இது வேணும் அது வேணும்னா சரியா? அவங்க தந்தா வச்சுக்கோ, நான் எனக்கு வேலை கிடச்சோன்னே நம்ம எல்லாம் திருப்பி தந்துடலாம் சரியா? ம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி அப்படியே ஃபீட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது ரைஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் தாண்டா இருந்திருக்கும். பட் திங்ஸ்லாம் நிறைய இருந்திருப்பாங்க. பட் நீங்கள் ரைஸ் கேட்டிருந்துருக்க மாட்டீங்க. இருக்க ரைஸ் வச்சு தான் செஞ்சுருப்பீங்க. எல்லாமே சாப்பிட்டாலும் உங்களுக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குது ஜேகேக்கு. ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். நீங்கள் ஜேகேப்பா சொல்லுடி, பசிக்குதா? ஆமாண்டி லைட்டாக. நான் அப்படி கொஞ்சம் சாப்பிட்டு பழகிட்டேனா, போக பழகிறேன்டி அம்மு. சாரி ஜேகேப்பா, நான் தான் உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் லைஃபே மாற்றிட்டேன்ல. அம்மு என்னடி பேசிகிட்டு இருக்க? நான் எத்தனை டைம் சொல்கிறேன், நீ எப்போவுமே எனக்கு பாரம் கிடையாது, புரியுதா? நீ வந்து எனக்கு ரொம்ப என் லைஃப்பில் கிடச்ச ஒரு அழகான ஒரு விஷயம்டி. நான் உன்னை எப்படி பாரமாக நினைப்பேன்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பசிக்குது தான், பார்த்துக்கலாம் விடு. காசு இருக்கப்போ நல்லா சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 4 டேஸில் எனக்கு தெரிஞ்சிடும், ரிசல்ட் வந்துடும். வேலை கிடச்சோடனே ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணலாம், ஓகேயா? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே தான்டா. இப்போது நெக்ஸ்ட் டேலேருந்து ஜேகேவும் தேயாங்க்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போயிருப்பார். ஸோ இப்போ ஓரளவுக்கு நீங்கள் 2 பேரும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருப்பீங்க. இப்படி டேஸ் போக அந்த ஒர்க் போயிட்டுருப்பார். வர சேலரியில் நீங்கள் 2 பேருக்கான 2 பேருக்கு அந்த சேலரி போதுமானது அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் இப்போ வாங்கி போகிறது ஓரளவுக்கு இப்போ ஓகே, சாப்பிட்றதுக்குலாம் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தான். இப்போ வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் தான் முடிச்சு கொடுக்கணும் ஜேகே. நைட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அந்த பெட்லாம் வாங்கியிருப்பீங்களா? பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேல ஆப் யூஸ் பண்ணிட்டேன். என்னடி என்னையே பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லையே, உன் பார்வையே சரியில்லையே, ஒரு மாதிரி மார்க்கமாக பார்க்குற. அது வந்து ஜேகே, நான் இன்னும் 1 மந்தில் காலேஜ் முடிச்சிருவேன். ஆமாம், அதுக்கப்புறம் ஒர்க் போவேன். சட்டுன்னு சொல்கிறியாம்மு, ஏன் இழுக்கிற? நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிப்போம்? அப்படியே சைலண்ட்டு ஜேகே. டைப் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. நீங்கள் சும்மா கேட்டேன் ஜேகே அப்படி சொல்லிட்டு பெட்ஷீட்குள்ளே போயிடுறீங்க. டக்குன்னு உங்களுக்கு வெக்கம் வந்துடுச்சு. அவர் லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து பெட்ஷீட்குள்ளே, என்ன என் அம்முக்கு கல்யாண ஆசைலாம் வந்துடுச்சு போல்? இல்லையே, சும்மா கேட்டேன் ஜேகே. கள்ளி சொல்கிறேன், ஆசை இருக்குது தானே? ஜேகேப்பா அப்படின்னு ஒன்று. ஜேகே, மேரேஜ் அப்புறம் பண்ணிக்கலாம், மேட்டர் வேணாம் இப்போது அப்படின்னு ஒன்று. ஜேகே போங்க ஜேகே, என்ன பேசுகிறீங்க? அதெல்லாம் தப்பு. என்னடி தப்பு? சொல்லு. மேட்டர் இப்போ பண்ணிக்கலாம், மேரேஜ் நீ காலேஜ் முடித்தோன்னே பண்ணிக்கலாம், ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஷையாக்கிட்டு அந்த சைடு திரும்பிக்கிறீங்க. அவர் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்லெலாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு செம்மையாக கூசுது. அதுக்கே மூவ் ஆன் பண்ணுறீங்க.
சத்தம் போடாதடி, இது வேறு குட்டி வீடு, என்ன நடந்தாலும் பக்கத்தில் கேட்கும். நீ அச்சுன்னு தும்பினா கூட ஏதாவது சத்தங்கித்தம் போட்டு பக்கத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிட போதுரி. ஜேகேப்பா நான் வேணும்னே கத்தலை, அதுவும் வருது. ஐயோ இப்போ பண்ண வேணாம், நம்ம ஒரு டே டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சைலண்ட்டாக படுத்திருப்பார். இப்போ இப்படி டேஸ்லாம் போகுதுரா, ஓகேயா, அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போது உங்களுக்கு மேரேஜும் ஆயிருந்திருக்கும். அந்த காலேஜ்லாம் முடித்து மேரேஜ் ஆகிறதுக்காக பேசிகிட்ருக்கீங்க 2 பேரும் ஒரு டெரஸில். வயன், நாளைக்கு நமக்கு மேரேஜ் ஆக போகுது, எப்படி ஃபீல் பண்ணுற? ஹாப்பியாக இருக்கியா? ஜேகேப்பா, ஆனால் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நான் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் ஃபோன் பண்ணாவே கட் பண்ணுறாங்க ஜேகே. நான் ஆன்ட்டி அங்கிள் கிட்ட கூட பேச ட்ரை பண்ணேன், ஆனால் யாருமே நம்மளை மதிக்க மாட்றாங்க. ஏன் நம்ம அப்படியான ஜேகே தப்பு பண்ணிட்டோம், லவ் தானே பண்ணோம், ஏன் இவங்களாம் இப்படி இருக்காங்க? மனுஷங்க தானே நம்ம எல்லாருமே. விடவயன், அது உனக்கு தெரியுது சின்ன பொண்ணு, வளர்ந்து அவங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை அப்படியே ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஒரு சர்ச்சில் போயிடுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு அழகான ஒரு ஒயிட் ஃப்ராக், ஜேகே ஒரு பிளேசர்லாம் போட்டிருக்காரு பிளாக் கலரில். தாத்தா பாட்டி நாயா நீங்கள் தேயாங் ஜிமின் எல்லோரும் அங்கே இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் உங்களை தான் வந்து தேயாங் கூட்டிகிட்டு வராரு, லைக் அண்ணாவாக அவர் தான் நின்று கூட்டிகிட்டு வராரு. நீங்கள் செம்மையாக உங்கள் கண்ணில் டீயர்ஸ், பிகாஸ் அப்பா கை பிடிச்சிட்டு வரணும் அந்த இடத்துல தேயாங்க இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி. அப்பா இல்லைனாலும் தேயாங்க அண்ணா இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப ப்ளெஸ்ஸாக இருக்குது. தேயாங்க உங்களை ரொம்ப தங்கச்சியாக தான் பார்ப்பாரு. தேயாங்க அண்ணா சொல்லுமா. தேங்க்யூ. என்ன பேசுகிற வயன், நீ என் தங்கச்சிடி, தேங்க்யூலாம் சொல்கிற. இங்கே பாரு, என்னானாலும் பார்த்துக்கலாம், என் மச்சான் உன்னை பார்த்துப்பானலாம், புரியுதா? இதான் பண்ண சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சிட்டே அப்படியே வரீங்க. ஜேகே உங்களை பார்க்குறாரு, அந்த ஒயிட் ஃப்ராக்கில் ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. அப்படியே வச்ச கண் எடுக்காமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜேகேயை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஐப்ரோ ரைஸ் பண்ணி காமிக்கிறீங்க. அவர் லைட்டாக உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷையாகி கீழே குனிஞ்சிக்கிறீங்க. இப்போ அப்படியே ஜேகே கிட்டே போனோன்னே, டே மச்சான், என் தங்கச்சி நல்லா பார்த்துக்கோ, புரியுதா? கண் கலங்காமல் வச்சு பார்த்துக்கோடா, புரியுதா? சரி மச்சான். அப்போனா ஆனியன் வெட்டும்போது கூட உன்னை கூப்பிட்டுடுறேன் மச்சான், என்ன அப்படின்ட்டு மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ ஃபாதரும் கேட்டிருப்பாரு, மாற்றி மாற்றி சொல்லி ரிங்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. உங்கள் 2 பேர் கண்ணிலையும் அவ்வளோ டீயர்ஸ், பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க 2 பேரும். ஸோ ஜேகே ஒரு ட்ரீம் ஜாப் போயிருப்பார்ல ஒரு 1 வீக்கு, அது வந்து கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் டைம் ஆகும் சார், செலெக்ஷன் ப்ராசஸ் பெருசுன்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் இன்னும் ஒரு அதுலேருந்து வேலை கிடச்சிருந்துருக்காது. ஸோ தேயாங் பார்த்து கொடுத்த அது ஜாப்லேயே தான் இருக்கார் இன்னும். அதில் இப்போ அவர் கொஞ்சம் நல்ல சேலரி தான், ஒரு 25K அப்படி வாங்குறாரு. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் 2 பேரும் அவ்வளோ டீயர்ஸ், பிகாஸ் உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ ப்யூராக இருக்குது. அப்போ ஜேகே சார், ஃபைன், என் வாழ்க்கையிலே ரொம்ப அழகான விஷயம்னா அது நீ தாண்டி. நீ வந்த அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. எனக்கு தெரியல, நான் பணக்கார வாழ்க்கையை விட இது ரொம்ப என்ஜாய் பண்ணி நானாக இருக்க மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எதுலேயுமே டிபெண்ட்டாக இல்லாமல் இண்டிபெண்ட்டாக நான் எனக்கு பிடிச்சதை செய்கிற மாதிரி ஒருமே நல்லா இருக்குது. எனக்கு எல்லாமாவும் நீ இருக்க, இதுக்கு மேலே எனக்கு என்னடி வேணும்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் நீங்கள் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அழுதுட்டு ஜேகேப்பா, நான் தான் இது சொல்லணும், உன் கூட இருக்கப்போ எவ்ரி டைம் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? என் அம்மா அப்பாவை நான் சில டைம் மிஸ் பண்ணாலும் உன் முகம் எனக்கு ஞாபகம் வரும். அந்த ஒரு செகண்ட் போதும், எல்லாத்தையும் மறந்துட்டு நான் உன்னை பற்றின நினப்பில் இருப்பேன் தெரியுமா? எனக்கு உன் மேலே அவ்வளோ காதல் இருக்குது. உன்னை பிடிச்ச அளவுக்கு யாரையுமே எனக்கு இது வரைக்கும் பிடிச்சதில்லை. ஐ லவ் யூ ஜேகேப்பா, ஐ லவ் யூ டூடி அம்மோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறீங்க. அங்கே இருக்கவங்களுக்குலாம் அவ்வளோ டீயர்ஸ், பிகாஸ் நீங்கள் 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ அப்படியே மேரேஜ்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போய் தாத்தா பாட்டி வந்து உங்களெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கு பெட்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் தான் போகிறீங்க, டோர் நாக் பண்ணுறீங்க. வாடி உள்ளே வா அப்படிங்கிறாரு. நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் ஜேகே லேப்டாப் எடுத்து தட்டிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன இவன் இன்றைக்கி கூட லேப்டாப் வச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் உட்காடுறீங்க. அப்படியே பால் எடுத்து நீட்டுறீங்க. என்னடி இது? பால்
எனக்கு பால் பிடிக்காது, எனக்கு பனானா மில்க் ஷேக் தாண்டி பிடிக்கும், அதுதான் ஜேகே அப்படின்னோடனே ஓகேடி அப்படின்ட்டு அவரு குடிச்சிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டாரு. நீங்கள் குடிக்கிறீங்க அது கூட ஒரு வார்த்தை கேட்கல, அவர் பால் ஃபுல்லாக குடிச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க, அவன் வருவான் 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 1 hour ஆயிருக்கும், அவன் ஒர்க் தான் பார்த்துருக்காரு. இப்போ நீங்கள் ஜேகே என்னடி என்னை பாரேன் அப்படின்னு ஒன்று அவர் இப்போ தான் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. அப்படியே சிலை மாதிரி அழகான சிலை மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஏ வயன் என்னடி இவ்வளோ அழகாக இருக்க. ஓ அப்போது நீ இப்போ தான் என் முகத்தை பார்க்குற. இல்லடி அம்மோ அப்படிலாம் இல்லை ஜேகே, நான் உனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன் ஜேகே. இன்றைக்கி ஒரு நாள் அந்த போட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு என் கூட இருக்கலாம்ல. சாரிடி, ஏதோ ஒரு மெயில் வரலையா, அந்த டென்ஷனில் இருந்தேன்டி, ஏதோ முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் தள்ளி போய் உட்காருங்க. என் அம்மு என் சல்ல குட்டியில் ஏன்டி இப்படி கோச்சிக்கிற பாருங்க ஜேகே. மேரேஜ் ஆகி நைட் இன்றைக்கி என்ன நைட்டு? ஃபர்ஸ்ட் நைட்ரி. வெக்கத்துக்கு ஒன்றும் கேடு இல்லை. அப்புறம் நீங்கள் என்ன அங்கேயே பார்த்துட்ருக்கீங்க, அது கூட ஃபர்ஸ்ட் நைட் அவங்களுக்கு? சாரிடி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போது நீங்கள் பொண்ணு ஜேகே எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு போய் படுத்துடுறீங்க. அவர் என்னடி படுக்கிற, இன்னும் எதுவுமே நடக்கலையே, எதுவும் கிடையாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறீங்க. அப்போ அவர் கிடையாது அதெல்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் கை ரெண்டுத்தையும் லாக் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிட்டு உங்களை கிஸ் பண்ணுறாரு. மாற்றி கிஸ் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே உங்கள் நெக்கு செஸ்ட்டு நான் போய் செம்மையாக சக் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறாரு. ஜேகே போதும். என்னடி இன்னும் எதுவுமே பண்ணலடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைமில் அப்படி தான் இருக்கும். போக தினமும் 5 வாட்டி பண்ணால் சரியாக போயிடும். என்னது 5 times தான்? ஆமாம் அதெல்லாம் கம்மி தான், அமைதியாக இரு, மேபி 1 day கூட போகலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே கிஸ்ஸஸ் அங்கங்கே பைட்ஸ் லிக்குன்னு அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணியிருப்பார், செம்ம ஃபர்ஸ்ட்டாக பண்ணுறாரு. அவங்களுக்கு செம்மையாக வலிக்குது. ஜேகே வலிக்குது, ஜேகே வலிக்குது. சாரி அம்மா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு எனக்கு சவுண்ட் வரக்கூடாது. உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே மாற்றி பண்ணி முடிச்சுட்டு டயர்டாக அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஜேகே சொல்லுடி அம்மு, டயர்டாக இருக்குது. ஜோ சாரிடி இவ்வளோ நாள் தேக்கி வச்சுருந்ததுனா இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளம் வந்துச்சு, சாரி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜேகே சேஸ்லேயே பட்டு தூங்கியிருப்பீங்க. இப்போ அப்படியே தான்டா டேஸ்லாம் போயிருக்கோம். நீங்கள் ஜேகே அம்மாகிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஜேகே உங்கள் வீட்டில் பேச ட்ரை பண்ணிப்பார். ஆனால் 2 வீட்லேயுமே ஒத்துருக்கவே மாட்டாங்க. இப்போ அப்படியே ஒரு 6 month ஆயிடுச்சு உங்களுக்கு மேரேஜ் ஆகி, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போது ஜேகேக்கு 1 day கால் வருது. ஹலோ மச்சான் சொல்கிறான் தேங்க, தங்கச்சி வாய்க்க போட்டு விழுந்திருக்காடா வீட்டில், தாத்தா பாட்டி உனக்கு ஃபோன் பண்ணாங்களா, நீ எடுக்கலையா, அதனால ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்கடா. என்னடா மச்சான் சொல்கிற? ஆமாண்டா வாடா, மறக்காம வந்து ட்ரிபிள் வந்துரு. சரி. இப்போ ஆக்சுவலி ஜேகேக்கு ஜாப் கிடச்சிருக்கோண்டா, அந்த ட்ரீம் ஜாப், சரியா? இப்போ அங்கே தான் போயிட்டுருக்காரு அவர். ஐயோ என்னாச்சு அம்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அடிச்சு பிடிச்சிட்டு வராரு ஹாஸ்பிட்டலுக்கு. வந்து பார்த்தா எல்லோரும் அப்படியே சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே டீயர்ஸோடு படுத்துட்ருக்கீங்க. அம்மு என்னடி ஆச்சு, ஏன்டி மயங்கிட்ட? நீ அப்போவே ஒழுங்காக சாப்பிட்றேன்னு 2 நாளும் வாமிட் வேறு பண்ணிகிட்டு இருந்தேன், என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. கேப்பா சொல்லுமா, என்னம்மா, ஏம்மா அழுகிற? கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன எதுக்கு? நீங்கள் அப்பா கிட்டீங்க. அம்மா என்னடி சொல்கிற அப்படின்னு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகிறாரு. ஆமாம் ஜேகேப்பா, நீங்கள் அப்பா கிட்டீங்க, நான் அம்மா கிட்டேன் தெரியுமா? ஐயோ செல்லக்குட்டி அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிசஸ் தராரு. நீங்களும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. சுற்றி தாத்தா பாட்டி, உங்களை விட தாத்தா பாட்டி தான் ரொம்ப ஹாப்பி. அவங்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே ஜேகே பண்ணுவான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டிருப்பான், வீட்லேயும் எல்லாமே உங்களுக்கு பார்த்து செய்வான். நீங்கள் உட்காந்துட்டு இருந்தால் அம்மோ கால் வலிக்குதாடே இரு அமுக்கி விடுறேன். இல்லை ஜேகேப்பா நான் ஓகே தான். இருடி அமுக்கி விட்றேன்னு அமுக்கி விடுறது, உங்களுக்கு ஊட்டி விடுறது, உங்களுக்கு பார்த்து எல்லாமே செய்வான். தாத்தா பாட்டியும் உங்கள் கூடவே தான் இருப்பாங்க எப்போவுமே. பாட்டி உங்கள் கூடவே தான் இருப்பாங்க, மோஸ்ட்லி பாட்டி தான்.
நயாவும் டே டைமில் வந்து பார்த்துப்பா. இது மாதிரி தான் எல்லோரும் உங்களை சுற்றி ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. இப்போது ஜேகேவை தான் அந்த பாட்டி கூப்பிட்ருப்பாங்கன்ட்டு ஜேகே போயிருப்பான். பாட்டி சொல்லுங்கள் பாட்டி. தம்பி நான் ஒன்று சொல்கிறேன், நீ அதை பண்ணு என்ன. சொல்லுங்கள் பாட்டி. எனக்கு 7 மாதம் ஆயிடுச்சு, வளைகாப்பு பண்ணணும். ஆனால் புள்ளத்தாச்சி புள்ள இந்த டைமில் தான் அம்மா வேணும்னு தோணும், அம்மா அப்பா கூட இருக்கணும்னு. ஆனால் இப்போ அந்த பிள்ளைக்கு அது கிடைக்கவே இல்லை. அது வெளியே உங்ககிட்ட சொல்லலைனாலும் ரொம்ப கஷ்டப்படுதுப்பா உள்ள. உன்னை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுது. நீ ரொம்ப கஷ்டப்படுற உங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு. நீ எதாவது பண்ணுப்பா, வளைகாப்பு பண்ணுங்க பிள்ளைக்கு. வளைகாப்பு பண்ணுறோன்னு சொல்லி உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டுப்பாரு. வந்தாங்கன்னா பிள்ளைக்கு நல்லா இருக்கும்ல. புரியுது பாட்டி. நீங்கள் நினைக்கிறீங்களா நான் கூப்பிட்ருக்க மாட்டேன்னு? ஒவ்வொரு தடவையும் அவங்க காலில் போய் விழுகாத குறை தான். விழுந்தாச்சு ஒரு தடவைலாம், ஆனாலும் அவங்க கௌரவத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க பாட்டி. முடியல. வளைகாப்பு தானே பாட்டி, அவளுக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்வேன்? நான் போய் கூப்பிட்டு பார்க்குறேன் பாட்டி அப்படின்ட்டு ஜேகேவும் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறாரு. காலிங் பெல் அடிக்கிறாரு. உங்கள் அப்பா தான் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அங்கிள் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க அங்கிள். என்ன அங்கிள்? வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அங்கிள் அப்படின்னு ஒன்று. உங்கள் அப்பாவுக்கு அப்படியே செம்ம ஷாக்கு, அப்படியே நின்றுட்டுருக்காரு. என்ன சொல்கிறேன்னு தெரியாமல். நான் கொஞ்சம் உள்ளே வந்து பேசலாமா அங்கிள் அப்படின்னு ஒன்று. அவர் உள்ளே விடுறாரு. உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் தங்கச்சின்னு எல்லோரும் அங்கே இருக்காங்க. அங்கிள் நான் வந்ததெல்லாம் ஒரு விஷயம் சொல்லதான் அங்கிள். உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா. உங்கள் பொண்ணை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லாவே பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் வந்து நல்ல வேலையில் இருக்கேன். மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். ஆனாலும் நாங்கள் ஒரு குட்டி வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக நானும் அவ்வளோ இருக்கோம். எங்களுக்கு அந்த வீடு தான் பிடிச்சிருக்கனால மட்டும்தான் அந்த குட்டி வீட்டில் கூட இருக்கோம். அவகிட்ட கேட்ட பெரிய வீட்டுக்கு போகலாமான்னு. ஆனால் வேணாம், இவங்க கூட தான் இருப்பேன், கீழே ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டா. அதனால் நான் அவளை குட்டி வீட்டில் வச்சுருக்கேன். மற்றபடி அவள் கஷ்டப்படுறான்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி எல்லாமே அவர் சொல்கிறாரு எடுத்து. இப்போ அவளுக்கு 7வது மாதம். அவள் உங்களுக்கே தெரியும் ஆண்டி, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அந்த பொண்ணுக்கு யார் கூட இருக்கணும்னு தோணுன்னு. நான் என்ன தான் அவளை பார்த்துக்கிட்டாலும் உங்கள் அளவுக்கு பார்த்துக்க முடியாதுல்ல. அவள் உங்களை தாண்டி தேடுறா. நான் வளைகாப்பு பண்ணலான் இருக்கேன் ஆண்டி. எனக்கு வந்து நல்லபடியாக நடத்தி கொடுங்க. உங்கள் பொண்ணு தானே ஆண்டி, உங்கள் பொண்ணு சந்தோஷத்தை விட என்ன ஆண்டி வேணும்? அவள் இப்போ என் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா. தெரியலன்னா நீங்களே வந்து பாருங்கள். உங்களுக்காக நான் நாளைக்கு காத்துட்ருப்பேன். வந்துடுங்க. என்னானாலும் அவள் உங்கள் பொண்ணு ஆண்டி. நீங்களும் ஒரு பொண்ணு இடத்துல யோசிச்சு பாருங்கள். மாதமாக இருக்க டைமில் யாரை தேடுவாங்கன்னு அப்படின்ட்டு ஜேகே ரொம்ப சொல்லிட்டு போகிறாரு. உங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது அப்படி சொல்லிட்டு வந்திருப்பாரு. இப்போ ஜேகே நேரம் அவங்க வீட்டுக்கு போடுறாரு. அவங்க வீட்டில் அதே போல் தான் அவங்க அம்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்தி அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. ஜேகேக்கு இது தெரிஞ்ச கதை தான். இப்போலாம் பழகிடுச்சு. ஜேகேக்கு பெருசாக ஃபீல் பண்ணுறதில்ல. இப்போ ஜேகே அவங்க வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் உட்காந்து பழம் சாப்பிட்டுட்ருக்கீங்க, வாழைப்பழம். ஜேகே ஏன் வர வர இந்த வாழைப்பழம்லாம் ரொம்ப குட்டியாகி போச்சு? நல்லாவே இல்லை ஜேகே. வாழைப்பழம் குட்டி ஆயிடுச்சா அவன்? ஆமாம். வேறு ஏதாவது வேணுமா உனக்கு? இல்லையே. ஏன் அப்படி பார்க்குற குறுன்னு? அதுவா, என் அம்மா ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து ஒருமே கொழுக்கு முழுக்குன்னு ஆயிட்டியா? அப்படியே பார்க்க டெடிபியர் மாதிரி இருக்கடி, அப்படியே நசுக்கணும் போல் இருக்கடி அங்கங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ப்ரெஸ் பண்ணி விடுறாரு. நீ ஜேகே சும்மா ஒரு பாப்பா இருக்கு உள்ள, நீ பேசுகிறதெல்லாம் கேட்கும், புரியுதா? சரி அமைதியாக இருக்கேன் அன்றைக்கி உட்காந்துட்ருக்காரு. ஜேகே இது கண்டிப்பாக பாய் பேபி தான், எனக்கு தெரியும். உன்ன மாதிரி லெக்கா, ஐயோ மொசக்குட்டி மாதிரி எனக்கு ஒரு பையன் வரப்போகிறானா? ஏன்ட்டு அப்படி சொல்கிற? உன்ன மாதிரி அம்மு மாதிரி டெடிபியர் மாதிரி எனக்கு ஒரு கேர்ள் தான் வேணும். அப்படிலாம் இல்லை, எனக்கு ஒன்றை மாதிரி பாய் தான் வேணும். கேர்ள் தான் வேணும் டி, ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசிகிட்ருக்கீங்க. அப்போ பாட்டி உள்ளே வராங்க. பிறக்கும் போது தெரியும் கேர்ளா பாய், இப்போவே அடிச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரொம்ப சிரிச்சிட்ருக்கீங்க. என்னப்பா ஜேகே, நான் சொன்னது பண்ணியா? பண்ணிட்டேன் பாட்டி. என்ன பண்ணியா? என்னது பாட்டி? அதுவா, உனக்கு 7 மாதம் ஆயிடுச்சுல, வளைகாப்பு பண்ணணும்ல. வளைகாப்பா? எனக்கா அப்படின்ட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஆமாம், உனக்கு வேறு வளையல்லாம் போட்டுக்க ரொம்ப பிடிக்கும்ல. ஆமாம் பாட்டி, உங்களுக்கு எப்படி தெரியும்? தான் பார்க்குறேனே, எங்கே போனாலும் வளையல் தான் வாங்கி வைக்கிற.
சரி ஓகே. வளைகாப்புக்கு தேவையான வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாமாப்பா? பார்க்கலாம் பாட்டி. டெக்கரேஷனுக்குலாம் சொல்லிட்டேன். ஆரம்பிக்கலாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருப்பாங்க. இப்போ அப்படியே இன்றைக்கி தான் உங்களுக்கு வளைகாப்பு. உங்களை செம்மையாக ரெடி பண்ணி ஜேகே தான் உங்களை ரெடி பண்ணுறாரு. ஜேகே, என்ன உனக்கு இந்த மேக்கப்லாம் போட தெரியும்? எல்லாம் என் அம்முக்காக கற்றுக்கிட்டது தான் அப்படின்னு சொல்லுங்கள். தலையில் பூலாம் வச்சு அழகாக சாரீ கட்டி உங்களை கூட்டிகிட்டு வராரு. அந்த சேரில் உட்காருக்கா. நீங்கள் அந்த சேரில் வந்து உட்காருறீங்க. ஜேகே ஃபேஸே தான் பார்த்துட்ருக்கீங்க. சுற்றி இருக்கவங்க யாரையுமே நீங்கள் இன்னும் கவனிக்கல. ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஐஸ் ஒட்டியோ சொல்லு. என்னடி அம்மு, ஏன் என்னை பார்க்குற? ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ டூடி அம்மு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச மூஞ்சியாக இருக்கெல்லாம். பார்த்தா தேன், ஜிமின், தாத்தா, பாட்டி, நயா, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் தங்கச்சி எல்லோரும் நிற்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. அப்படியே பார்க்குறீங்க. ஐஸ் ஒட்டி என்ன சொல்கிறேன் ஜேகே, அவங்க உன்னோட அம்மா அப்பா தான். எப்படி? நீ அவங்க பொண்ணு இல்லை, உனக்கு வளகாப்புனா அவங்க வராமல் இருப்பாங்களா? அவங்க பேரனையோ பேத்தியோ யாரையோ பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி அழுகிறீங்க. அவங்க அம்மாவுக்கும் செம்மையாக அழுக வருது உங்களை பார்த்தோன்னே. அவங்க வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணம்மா. என்னம்மா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, அவ்வளோ கோவம்மா. இப்போ போயிடுச்சா உனக்கு என் மேலே கோவம்? சாரிடி, ஏதோ ஒரு கௌரவம் மானம் மரியாதைன்ட்டு இருந்துட்டோம்டி. எங்கள் பொண்ணை பற்றி பேச நினைக்காம விட்டுட்டோம், மன்னிச்சிட்றேன். அம்மா என்னம்மா சொல்கிறேன்? அப்பா அப்பான்னு அவரும் அப்படியே அழுதுட்டு நிற்கிறாரு. அப்பா அப்படின்னு ஒன்று அவருக்கு ஒரு மாதிரி ஃபீலாக போயிடுச்சு. அவரும் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. சாரிப்பா, ஐயோ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நாங்களே பார்த்துருந்தாலும் இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளையை பார்த்துருக்க மாட்டோம். ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் வளைகாப்பில் ரொம்ப ஹாப்பியாக நடந்திருக்கும். இப்போது ஜேகேவும் உங்களுக்கு வந்து அச்சதெல்லாம் போட்டு வளையல் போடுறாரு. உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. ஜேகே சரி அழுகாது அப்படின்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்தியிருப்பாரு. இப்போ அப்படியே வளைகாப்புலாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே நைட் டைம் 2 பேரும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க ஹாப்பியாக. ஜேகே, சொல்லுடி அம்மா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? தெரியுமே, ஆனால் நீ ஹாப்பியாக இல்லை தானே? ஏன்டி, ஏன் அப்படி சொல்கிற? உன் அம்மா அப்பா இல்லைன்னு உனக்கு மிஸ் பண்ண தானே? உண்மையாக சொல்லு ஜேகே. அப்போ அவர் அமைதியாக இருக்காரு. சாரி ஜேகே, உனக்கு இப்படிலாம் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கலடா. சாரி, எனக்காக நீ இவ்வளோ பண்ணுற. ஆனால் என்னால் உனக்காக எதுவுமே பண்ண முடியல. சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. அவர், என் அம்மா இதெல்லாம் கண்டதெல்லாம் யோசிக்காத, இப்போ நம்ம பேபி பற்றி மட்டும் யோசி, சரியா? அப்படின்னு சொல்லி ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே ஒரு 2 days போயிருக்கோம். இப்போ நீங்கள் தான் வந்துட்டு எங்கேயோ பேக்லாம் மாட்டிட்டு பாட்டியும் கூட கூட்டிகிட்டு கிளம்புறீங்க. பையன் நல்லா யோசிச்சுக்குவேன், மாசமாக வேற இருக்க. இப்போ போய் அந்த பொம்பளை ஏதாவது பேசி உனக்கு ஏதாவது ஹர்ட் ஆகிட போகுதுரி. பார்த்துக்கலாம் பாட்டி, என் ஜங்கு கஷ்டப்படுறத விட இது என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. பார்த்தா ஜேகே வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. காலிங் பெல் அடிக்கிறீங்க. டோர் ஓப்பன் ஆகுது. அதில் அவங்க மாமியார் தான் வராங்க. நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டிகிட்டே கீழே பார்க்குறாங்க. உங்கள் வயிறு பெருசாக இருக்குது, உங்களுக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு. உள்ளவா அப்படின்றாங்க. நீங்களும் உள்ளே போகிறீங்க. உட்காரு. இல்லாட்டி இருக்கட்டும், உட்காரு, மாசமாக வேற இருக்க, உட்காரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் உட்காந்துட்டிங்க. சொல்லு, எதுக்கு வந்திருக்க? ஆண்டி, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஆண்டி. எனக்கு தெரியும், நான் ஜேகேக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு ஆள். என்ன மாதிரி ஜேகே வந்து டிசர்வ் பெட்டர்னு எனக்கே தெரியும் ஆண்டி. ஆனால் நான் எனக்கு லவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்த்து லவ் வராதில்ல ஆண்டி. அப்படி தான் ஆண்டி எனக்கும் ஜேகே மேலே வந்துருச்சு. என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல ஆண்டி. நீங்கள் உங்கள் பையனை ரொம்ப அழகாக வளர்த்துருக்கீங்க. ரொம்ப உண்மையாக ரொம்ப பியூராக வளர்த்துருக்கீங்க ஆண்டி. அப்புறமா ஒரு பையனை தேடினா கூட கிடைக்காது ஆண்டி. அவ்வளோ அழகாக நீங்கள் அவரை வளர்த்துருக்கீங்க நல்ல விதமாக. சொல்லப்போனால் உங்களுக்கு தாண்டி நான் நன்றி சொல்லணும். இன்றைக்கி என்னை இவ்வளோ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு தெரியுமா.
அதே மாதிரி நானும் அவரை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சதெல்லாம் அவருக்கு நான் தரேன். ஆனால் என்ன தந்தாலும் அவருக்குள்ளே இருக்க ஒரே ஏக்கம் அம்மா இல்லையே, அம்மா இல்லையே. இது வரைக்கும் அவர் என்கிட்ட பேசினது எல்லாம் அம்மா 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 மட்டும்தான். அவருக்கு அம்மானா அவ்வளோ பிடிக்கும். உங்கள் மேலே உயிரே வச்சுருக்காரு. அதே மாதிரி அவர் நினைக்கிற ஒரே விஷயம், அவருக்கு பிடிச்சதை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு பண்ணுவீங்க அப்படின்னு தான் அவர் எதிர்பார்த்தாரு நாங்கள் லவ் பண்ண டைமில். ஆனால் அது அவருக்கு கிடைக்கல. அவருக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடச்சதுப்போ அவருக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா அவர் என்ன தான் ஹாப்பியாக என் கூட இருக்க மாதிரி இருந்தாலும் ஃபுல்லாக அவர் உங்களை ரொம்ப தேடுறாரு, மிஸ் பண்ணுறாரு ஆண்டி. நீங்களே யோசிங்க ஆண்டி. உங்கள் பையன் ஆண்டி, உங்கள் பையன் ஹாப்பியாக இருக்கிறது தானே ஆண்டி முக்கியம். இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கூட அப்புறம் மனசில் நான் இருந்தால் அவரால் நிம்மதியாக இருக்க முடியுமா ஆண்டி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆண்டி. எனக்கு தெரியும் நீங்கள் என்ன ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல ஆண்டி, சிக்கனை மட்டும் ஏற்றுக்கோங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. ஆண்டி காலில் விழுந்துறீங்க. பாட்டி வயன் என்னம்மா மாசமாக இருக்குது, காலில் விழுகாது, எந்திரின்றாங்க. பரவாயில்ல பாட்டி, அவங்க பேரனும் பேத்தியோ தான் என் வயிற்றில் இருக்குது, அவங்களுக்கு அது புரிஞ்சா சரி பாட்டி அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவங்க மாமியாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் காலில் விழுந்தோன்னா அந்த மாசமாக இருக்கிறதோட. என்ன பண்ணுற எந்திரி ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்க, எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு வயன், உடனே நான் ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் நானும் அவ்வளோ கல்லஞ்சக்காரி இல்லை வயன். என் பிள்ளையோட உயிரை வயிற்றில் வளருது. எனக்கு சந்தோஷம் இருக்குது ஒரு பக்கம், ஆனால் எனக்கு கோபமாகவும் இருக்குது. இது என் கேரக்டர், நான் வளர்ந்துட்டேன் இப்படி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இதுவே செம்ம ஹாப்பி. கண்டிப்பாக ஆண்டி உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வாங்க ஆண்டி, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போ, வெயிலாக இருக்குது, பாப்பா வேறு இருக்குது வயிற்றில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போய் ஜூஸ்லாம் போட்டு கூப்பிட்டு வராங்க. அவங்களுக்கு புரியுது அவங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் அந்த குழந்தைய ரொம்ப கேர் பண்ணுறாங்கன்னு, அவங்களுக்கும் ஆசையாக இருக்குன்னு. நீங்களும் அவங்களுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுறீங்க அங்கேருந்து. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் ஆகிருக்கும். நீங்கள் தான் ரோட்டில் காயெல்லாம் வாங்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போது ஒரு இடத்துல ஒரே கூட்டமாக இருக்குது. உங்களுக்கு என்னன்னு தெரில. நீங்கள் போய் பார்க்குறீங்க, பார்த்தா ஜேகே அம்மா தான் மயக்க போட்டு விழுந்து கிடக்குறாங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஆண்டி என்னாச்சு ஆண்டி இங்கே பாருங்கள், இப்போ நான் வயன் வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று. அவங்க பார்க்கவே மாட்டுறாங்க, செம்மையாக மயக்கத்தில் இருக்காங்க, அவங்க உடம்பு சில்லுன்னு இருக்குது. உங்களுக்கு செம்மையாக பயம் வந்துச்சு, உங்களுக்கு ஃபிக்ஸ் வேறு வருது. ஆண்டி இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை ஆண்டி இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆம்புலன்ஸில் கால் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்துருப்பீங்க. ஜேகே கால் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க கண்டினியூஸ். அப்போ ஜேகே எடுத்துருக்க மாட்டாங்க, பிகாஸ் ஒரு மீட்டிங்கில் இருக்கலாம், ஃபோன் சைலண்ட்டில் இருந்திருக்கும், தெரிஞ்சிருக்காது. நீங்கள் அங்கே போயிட்டு ஆண்டி இங்கே பாருங்களேன் ஆண்டி, இங்கே பாருங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுப்பிட்டே இருக்கீங்க. அவங்க வந்து எந்திரிக்க மாட்டாங்க ஆம்புலன்ஸில். இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. டாக்டர் வந்து, யார் அட்டெண்டர்? நான் தான் டாக்டர், நான் தான். வேறு யாரும் இல்லையா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கீங்க? இல்லை டாக்டர், நான் தான் அவங்க மருமக. சொல்லுங்கள், இதில் ஒரு சைன் போடுங்க. எதுக்கு டாக்டர்? இல்லை எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கம்மா. அது என் ஹஸ்பண்ட் மீட்டிங்கில் இருக்கார், அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? அம்மா அவங்க சுச்சுவேஷன் கொஞ்சம் சீரியஸ், ஸோ நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். ஓகே அதை சொல்லி நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துருப்பீங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஜேகே ஃபோன் பார்த்துருப்பாரு. 30 மிஸ்ட் கால்ஸ் நீங்கள் தான். என்ன அம்மா இவ்வளோ கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உங்களுக்கு தான் எதுவும் ஆயிடுச்சு போலன்னு நினச்சிட்டு அவர் கால் பண்ணுறாரு. ஹலோ அம்மா, என்னடி இவ்வளோ கால் பண்ணியிருக்கேன், என்னடி ஆச்சு? ஜேகே அப்படின்ட்டு அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவருக்கு செம்ம பயமாயிடுச்சு. அவரும் அழைச்சி பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் வராரு. வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அம்மா என்னடி ஆச்சு? ஆண்டிக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஜேகே ரோட்டில் விழுந்துருந்தாங்கன்னா நான் போய் பார்த்தேன், அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன். ஜேகே ஏதோ சொல்கிறாங்க, நீ கேளு, எனக்கு ஒன்றும் புரியல. சரி நீ பேனிக் ஆகாத, இந்த தண்ணி குடி அப்படின்ட்டு உங்களை பேம்பர் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ என்ன ஏதோ நல்லா ஃபார்மேட்டில் முடிச்ச டாக்டரும் சொல்லியிருப்பாங்க, இப்போ ஓகே தான், ஒரு 1 டே வச்சுட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது போய் உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜேகே தான் உள்ளே போகிறாரு. நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க, நீங்கள் போங்க ஜேகே அப்படின்னு. இப்போ நீங்கள் உள்ளே போனோன்னே ஜேகேயோட அம்மா ஜேகேயோட அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு அப்படியே ஐஸ்லலாம் டீயர்ஸ். அவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க, சாக போகிறோம் அப்படிலாம் நினச்சிருப்பாங்க. ஜேகே அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? நீ சாப்பிட்றியா இல்லையாம்மா? என்னம்மா அப்படியே ஒல்லியாயிட்ட? என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு அழுகிறாரு. இல்லைப்பா
ஒன்றும் இல்லை, நீ போனதே என்னால் ஏற்றுக்க முடியல ஜேகே. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி உங்கள் வீட்டுக்கு வரலான்னு தான் வந்துட்டுருக்கும்போது இப்படி ஆயிடுச்சுடா. ஐயோ என்னம்மா நீ என்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது, நான் கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல, இல்லை அவளை கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல. என்னம்மான்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகிறாரு. ஜேகே அம்மா மன்னிச்சிடுறா. அம்மா என்னம்மா பேசுகிற, விடுமா பார்த்துக்கலாமே, இப்போ உனக்கு புரியுதுல்ல, அது போதுமா எனக்கு அப்படி சொல்கிறாரு. ஃபயன் ரொம்ப நல்ல பொண்ணுடா. நான் அப்படியே மயங்கி விழுந்தோன்னே அவள் என் மேலே எந்த ஒரு கோவமும் இல்லாமல் அந்த புள்ளத்தாச்சி வயிற்றோட அப்படி ஓடி வந்தாடா எனக்காக. எனக்கு எல்லாமே அரை மயக்கத்தில் தெரிஞ்சுதுடா. எங்கே அவள் அப்படி ஓடி வந்து அவள் நல்லா இருக்காளா? குழந்தைக்கு ஒன்றும் இல்லையே, அவள் நல்லா தான் இருக்கா. நீ பேனிக் ஆகாத, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு ஒன்று. வயன் நீங்கள் உள்ளே வரீங்க. ஆண்டி ஆண்டி எப்படி ஆண்டி இருக்குது? வயன் நல்லா இருக்கேம்மா, வீட்டுக்கு தான் வரலான்னு இருந்தேன், இப்போ தான் அப்படி ஆயிடுச்சு, சாரி உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேன். ஐயோ ஆண்டி என்ன ஆண்டி பேசுகிறீங்க, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்களுக்கு ஜூஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஜூஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கும்போது உங்களுக்கு லைட்டாக லெஃப்ட்டில் பெயினாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன இது வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே ஊற்றிட்டுருக்கீங்க. ஜேகே அம்மா அதை நோட் பண்ணுறாங்க. வயன் என்னம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுறீங்க. ஸ்டேஜ் மேலே உங்களுக்கு முடியல, ரொம்ப பெயின் வர ஆரம்பிக்குது. ஜேகே ஜேகே அப்படின்னு கத்துறீங்க. வயன் அம்மா என்னடி ஆச்சு, என்ன? ஜேகே வலிக்குது, ஜேகே ஜேகே வலிக்குது ஜேகே அப்படின்னு ஒன்று. அம்மா அம்மா என்னன்னு பாரும்மா, என்னம்மா என்னம்மா ஏதோ அழுகுறாம்மா, பாரும்மா பெயின் வந்துருச்சம்மா அப்படின்னு. ஜேகே அம்மா வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு தண்ணி குடம்லாம் உடஞ்சிச்சு, அவங்களுக்கு புரிஞ்சிச்சு டெலிவரி ஆக போகுதுன்னு. ஜேகே இங்கேயே அட்மிட் பண்ணிடுறா, அவளுக்கு டெலிவரி தாண்டா ஆக போகுது. ஆண்டி வலிக்குது ஆண்டி, ஆண்டி வலிக்குது ஆண்டி. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க பாரு, ஆண்டி கையை பிடிச்சிக்கோ, ஒன்றும் இல்லை சரியா. கொஞ்ச நேரம்னா ஓகே, அட்மிட் பண்ணோடனே பாப்பா வந்துடும் வெளியே சரியா. ஒன்றும் இல்லை, நல்லா புஷ் பண்ணணும் சரியா, பயப்படாத அப்படின்னு. அப்போ ஜேகே ஷர்ட்டை பண்ணி, ஜேகே வலிக்குது ஜேகே எனக்கு வலிக்குது. அம்மா அம்மா அழுகாதடி, எனக்கு அழுகு வருது. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அங்கேயே அட்மிட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஜேகே உங்கள் அம்மா அப்பான்னு கூட உங்கள் வாயில் வந்திருக்காது. ஜேகே 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 மட்டும் தான் அந்த ஹாஸ்பிட்டல் வார்டில். அவங்க யார் இங்கே ஜேகே, அவங்க ஹஸ்பண்ட் யார்? நான் தான் மேம். நீங்கள் உள்ளே வாங்க, நீங்கள் இருந்தால் தான் புஷ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க, வாங்க உள்ள அப்படின்னு. உங்கள் அம்மா அப்பாலாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் உங்கள் அம்மாவுக்கு அடிப்பாங்க, இப்போ கூட என்ன கூப்பிட மாட்டேன் தான் பார்க்குறாங்க. ஜேகே உள்ளே போயிருப்பாரு. ஜேகே வலிக்குது ஜேகே. ஒன்றும் இல்லை அம்மா, இங்கே பாரு புஷ் பண்ணு, இங்கே பாரு இங்கே பாரு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, இங்கே பாரு நம்ம பாப்பா வரப்போகுதுல்ல. இங்கே பாரு, இங்கே பாரு பாப்பா ஹெட் வந்துடுச்சுடி, புஷ் பண்ணுமா அப்படின்ட்டு அப்படியே ஓரளவுக்கு புஷ் பண்ணி அம்மா அப்படி சொல்லி கத்திருப்பீங்க. அப்போ தான் ஒரு பேபி பிறந்திருக்கும். இட்ஸ் அ கேர்ள் பேபி. அவ்வளோதான். ஜேகே ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். நீங்களும் மயங்கியிருப்பீங்க. அவங்க வெளியே உங்கள் ஃபேமிலிக்கெலாம் அவ்வளோ சந்தோஷம். அம்மா அவர் குழந்தை கூட வாங்கியிருக்க மாட்டார், உங்களை தான் பார்க்குறேன். அம்மா கண்ணை முள்ளிடி, என்னடி ஆச்சா அப்படின்றாரு. பேனிக் ஆகாதீங்க, ஒன்றும் இல்லை, மயங்கிட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவாங்க அப்படின்னு ஒன்று. ஜேகே கிட்ட அந்த பேபி கொடுக்குறாங்க. ஜேகேக்கு அப்படியே கையெல்லாம் ஆடுது. ஏன் பேபி இல்லை அது? ஆமாம் சார், உங்கள் பேபி தான். குட்டி அழகாக இருக்க, அம்மா மாதிரியே அப்படி சொல்லி அவரோட அந்த குழந்தையோட ஃபோர்ஹெட்லேயும் உங்களோட ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் தராரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் தூக்கி அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீங்களும் ஒரு 1/2 hour கழிச்சு கண்ணை முடிச்சிருப்பீங்க. அம்மா முடிச்சிட்டியா? அம்மா இங்கே பாரு நம்ம பேபி அப்படி சொல்லி கொடுக்குறாரு. நீங்களும் ஜேகே என்ன நீ சொன்னமே கேர்ள் பேபி வந்திருக்கு, நான் சொன்னல அம்மா மாதிரியே ஒரு குட்டி அம்மா வந்திருக்கு அப்படியே சொல்கிறாரு. நீங்கள் டிஎஸோட ஜேகேவை பார்க்குறீங்க. என்ன அம்மா? தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? உன்னால் தான் ஜேகே உன் வாழ்க்கையை உள்ள அழகாக மாறிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அம்மா நான் சொல்லணுண்டி, எல்லா கஷ்டத்துலேயும் என் கூடவே என்னை விட்டுட்டு போகாமல் என்னாலும் பார்த்துக்கலான்னு என் கூட இருந்தல, அந்த ஒரு விஷயந்தான். இது பேர் தானே இல்லை, இது மாதிரியே இருந்தால் போதும். லைஃப்பில் ஹாப்பியாக ஒன்றா வந்துட்டு ஒன்றா போயிடலாண்டி. ஐ லவ் யூ டி அம்மா. ஐ லவ் யூ டூ ஜேகே.
ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட் முடிச்சு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஐ நோ. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ டாடா, பை பை, லவ் யூ ஆல் ட்ரீம் குயில்ஸ்.